ஹல்லேலூயா. மத்தியில் இருக்குதுல ரொம்ப சந்தோஷம். இந்த மாலை நேரத்திலும் மழையும் பார்க்காம அப்பா சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலும் குமாரனுடைய சமாதானத்தினாலும் நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக. உங்கள் எல்லைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமே. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம். 1 Corinthians chapter 13 verse 13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. சரியா? சரி. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. சரி, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம்னா என்ன? நம்பிக்கைனா என்ன? அன்புனா என்ன? முதல்ல விசுவாசம்னா என்ன? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. இல்லையா? அது வசனம். நான் கேட்கறது விளக்கம். அப்படின்னா என்ன? சரி, இப்படி கேட்குறேன், உங்களுக்கு புரியுறதுக்கா? விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி? எது விசுவாசம், எது நம்பிக்கை? கர்த்தாவே அடியேனை காப்பாற்றுவீராக. சொல்லுங்க. நம்மெல்லாம் விசுவாசிகள் தானே? யாராவது சத்தமாக சொல்லுங்க. சாரி, விசுவாசத்தினுடைய முடிவு நம்பிக்கையா? அப்படியா? ஓ, எப்படி விசுவாசத்தினுடைய முடிவு நம்பிக்கை? சரி, வேற யாராவது? விசுவாசம்னா என்ன? காணாததை நம்புறது விசுவாசம். அப்ப காண்கிறத நம்புறது நம்பிக்கை. காண்கிறத நம்ப வேண்டிய அவசியம் இல்லை தானே? இப்போ இது என்னது? மைக்கு இல்லையா? என் கையில் இருக்கிறது என்னது? இதுதான் மைக்கு. நம்புங்கள் அப்படியா சொல்ல முடியும்? காண்கிறத என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா? சரி, அப்படி ஒரு புரிதல். காணாததை விசுவாசிப்பது விசுவாசம். கண்டு நம்புறது என்னது? நம்பிக்கை. சரி, அடுத்து வேற. விசுவாசம்னா என்ன? நம்பிக்கைனா என்ன? சரி, எனக்கு நேரம் இல்லை. சரி, பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணால் அது என்னது? விசுவாசம். அதில் கொஞ்சம் குறைவாக இருந்தால் அது என்னது? நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லையா? ஆனால் ஆண்டவர் விசுவாசத்துக்கு என்ன அளவு கொடுத்தார் தெரியுமா? என்ன அளவு விசுவாசம் இருந்தால் போதும்னாரு? கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும்னார். இல்லையா? அப்போ ஆண்டவர் விசுவாசத்துக்கே என்ன அளவு தான் வச்சிருக்கிறாரு? கடுகளவு தான் வச்சிருக்காரு. அப்போ நம்பிக்கைக்கு என்ன அளவு வைக்கிறது? நானும் எஃப்சியும் லண்டன் போயிருந்தப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் அது கசகசாவாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிரதர். இல்லை? சரி, விசுவாசம்னா என்ன? ரொம்ப சீக்கிரமாக ஒரு 45 மினிட்ஸ், ஒரு 50 மினிட்ஸில் முடிச்சிடுவோம். ஒரு 8:30 8:45 முடிச்சிடுவோம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. சரி, விசுவாசம்னா என்ன? நம்பிக்கைனா என்ன? அன்புனா என்ன? அதை நான் வேகமாக சொல்லுகிறேன். சரி, இப்போ கவனிங்க. முதல்ல பவுல் அதை எழுதும்போது ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். அந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறார்னா, இப்பொழுது அப்படி ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறாரு? இப்பொழுது. இல்லை, நீங்கள் விசுவாசத்தை குறித்து பவுல் எழுதும்போதெல்லாம் இந்த வசனத்தை மென்ஷன் பண்ணுவார், இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுவார். பார்த்துருக்கீங்களா? எபிரேயர் 11:1 வாசிங்க.
விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது இல்ல. அது தமிழ்ல வந்து விசுவாசமானதுன்னு ஆரம்பிச்சிருக்கு. இங்கிலீஷ்ல வாசிங்கன்னா நல்லா இருக்கும். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசிங்க. Now இப்பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் விசுவாசம்னா என்னங்கிறது வேற. பழைய ஏற்பாட்டில் விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன என்பது வேறு. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அதுதான் இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? முதல்ல நான் அதை சொல்லிடுறேன். விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்னன்னு சொல்லிடுறேன். பிறகு அதுக்கான வசனங்களை பார்க்க பார்க்க உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். நேரம் ஆக ஆக இன்னும் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கும், அந்த தெளிவு அதிகமாயிட்டே வரும். சரியா? வசனங்களை பார்க்க பார்க்க உங்களுக்கு அந்த கிளாரிட்டி என்ன செய்யும், குறையும். சரி, கூடும். சரியா? சரி, இப்போ கவனிங்க. விசுவாசம்னா என்னன்னு முதல்ல சொல்கிறேன். விசுவாசத்தை முதல்ல 2 விதமாக பிரிப்பாங்க. அடிப்படை விசுவாசம், பிரைமரி ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று அடிப்படை விசுவாசம். சொல்லுங்க, என்ன விசுவாசம்? சத்தமாக சொல்லுங்க, என்ன விசுவாசம்? அடிப்படை விசுவாசம். இன்னொரு பிராக்டிக்கல் ஃபெய்த், நடைமுறை விசுவாசம். சொல்லுங்க, என்ன விசுவாசம்? நடைமுறை விசுவாசம். திருப்பி சொல்லுங்க. ஒன்று என்ன விசுவாசம்? அடிப்படை விசுவாசம். அடுத்தது என்ன விசுவாசம்? நடைமுறை விசுவாசம். அப்படின்னா என்ன பிரதர்? அடிப்படை விசுவாசம்னா என்னன்னா, நம்மெல்லாம் விக்கிரக ஆராதனையில் இருந்தோம் இல்லையா? ஏதோ ஒரு விதத்தில் விக்கிரக ஆராதனையில் நாம் இருந்திருப்போம். அந்த விக்கிரக வழிபாடுகளை எல்லாம் விட்டு இயேசுதான் கர்த்தர் என்று, தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டோம் பாருங்க, விசுவாசிச்சு வந்தோமா, அதுதான் அடிப்படை விசுவாசம். அதுக்கு பேர் என்னது? அடிப்படை. அடிப்படையாக நம்ம அதில் இருந்து தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை என்ன செய்கிறோம், நம்ம துவக்கிறோம், ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்போ விக்கிரகம் தெய்வம் அல்ல, வேறு எதுவும் தெய்வம் அல்ல, இயேசுவே கர்த்தர் தெய்வம்னு விசுவாசிச்சு வரோம் பாருங்களேன், அதுதான் அடிப்படை விசுவாசம். சொல்லுங்க, அது என்ன விசுவாசம்? நம்ம எல்லாருக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்கு இல்லையா? அதனால தான் இப்போ நம்ம சபைக்கு வந்திருக்கோம். உண்மைதானா? இயேசு தான் கர்த்தர் என்று, தெய்வம் என்று விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதாக சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போ நமக்குள்ள அடிப்படை விசுவாசம் வந்துருச்சு. இயேசு தான் தெய்வம்னு நம்பிட்டோம். அடுத்து நடைமுறை விசுவாசம்னா என்னன்னா, ஒன்றும் பெருசு இல்லை, அந்த பேரு தான் புதுசாக தெரியும். நடைமுறை விசுவாசம்னா என்னன்னா, அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில், அனுதின ஜீவியத்தில் நமக்கு ஒரு நல்ல வீடு வேணும், ஒரு நன்மைக்காக, ஒரு காரியத்திற்காக கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கிறது இருக்குல்ல. ஒரு நல்ல வீடு வேணும், ஒரு கார் வேணும், அல்லது ஒரு நல்ல வேலை வேணும், குடும்ப காரியம் அல்லது சரியாகணும், ஏதோ ஒரு காரியத்திற்காக நடைமுறை வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் தேவைகள் சார்ந்து கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கிறோம் பாருங்க. கர்த்தரிடத்தில் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் எனக்கு இதை செய்தார்னு சொல்லி அவர் மேலே விசுவாசம் வைக்கிறோம் பாருங்க, அதுதான் நடைமுறை விசுவாசம். சொல்லுங்க, அது என்ன விசுவாசம்? நடைமுறை விசுவாசம் இல்லையா? இப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன விசுவாசம் இருக்கு? ஏற்கனவே என்ன விசுவாசம் இருக்கு? யாரு தெய்வம் நம்புறோம்? நாம கர்த்தர் தான் தெய்வம் நம்புறோம் இல்லையா? என்ன விசுவாசம் இருக்கு? நமக்கு அடிப்படை விசுவாசம் இருக்கு. நமக்கு தேவையான கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சுட்டோம். இப்போ நமக்கு என்ன விசுவாசம் தேவை? நடைமுறை வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும், சுதந்திரிக்கணும். இப்போ அதைத்தான் தியானிக்க போகிறோம். நடைமுறை வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு எப்படி வார்த்தையின் அடிப்படையில் அதை சுதந்திரிக்கிறது, பெற்றுக்கொள்வது, அதைத்தான் இப்போ என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். சரியா? சரி, இப்போ நான் முதல்ல விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்னன்னு சொல்லிடுறேன். பிறகு சரி சரி வேதம் வந்து ரெண்டையுமே விசுவாசம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். வேதத்தில் ரெண்டையுமே என்ன செய்யும்? அது விசுவாசம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு, நானே விட்டாலும் என் மனைவி விட மாட்டேங்கிறாங்க, நான் நேரங்கிறது ஸ்கிப் பண்ணுறேன், அவங்க விட மாட்டேங்கிறாங்க, சொல்லியா முதல்ல இதை? சரி, நான் அதாவது வேதம் எல்லாவற்றையும் விசுவாசம்னு சொல்லிடும். நம்ம தான் அது என்ன, எதை, எந்த விசுவாசத்தை அவங்க விட்டாங்கங்கிறத என்ன செஞ்சுக்கிறோம்,
கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ நான் இப்போ சொல்கிறேனே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் மேலே இருந்த விசுவாசத்தை விட்டு விக்கிரகத்தை பின்பற்றி போனார்கள். அப்போ என்ன விசுவாசத்தை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம்? அவங்க பிரைமரி ஃபெய்த்தை என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். சரி, இப்படி சொல்கிறேன். ஆபிரகாம் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து குழந்தையை பெற்றுக்கொண்டார். அப்படின்னா என்ன விசுவாசம் அது? நடைமுறை விசுவாசம், பிராக்டிக்கல் ஃபெய்த். எபிரேயர் 11:6. இது ரெண்டுமே அதில் இருக்கு பாருங்க. ரெண்டு விசுவாசத்தை அது சொல்லுது பாருங்க. வாசிங்க. எபிரேயர் 11:6. எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம். ரெண்டு விசுவாசத்தை அது சொல்லுது பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். முதல்ல என்ன விசுவாசம் இருக்கணும்? கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. தேவன் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். இது என்ன விசுவாசம்? இது பிரைமரி ஃபெய்த், அடிப்படையா கர்த்தரை நம்புறது இல்லையா? இதுதான் அடிப்படையான விசுவாசம். இங்க தான் நம்ம வாழ்வு கிறிஸ்தவ ஜீவியம் ஆரம்பிக்கிறது. அடுத்து, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன அளிக்கிறவர்? பலன் அளிக்கிறவர். அப்ப இது என்ன விசுவாசம்? இது பிராக்டிக்கல் ஃபெய்த், நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு நன்மைகளை செய்வார்னு விசுவாசிப்பது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராக்டிக்கல் ஃபெய்த்தை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் நடைமுறை விசுவாசம் இருக்குதானே? இயேசு தெய்வம் என்று ரட்சகர் என்று நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம கர்த்தரை நம்பி நம்ம விசுவாசித்து நம்ம காரியங்களை பெற்றுக்கொள்வது, சுதந்திரிப்பது, அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, முதல்ல விசுவாசனா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்னன்னு சொல்லிடுறேன். பிறகு வசன ஆதாரங்களை பார்க்க உங்களுக்கு தெளிவுண்டாகும். சரி, முதல்ல விசுவாசம்னா என்ன? விசுவாசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி விசுவாசம் எங்கே இருந்து ஆரம்பிக்கும்னு சொல்கிறேன். விசுவாசத்தினுடைய ஊற்று கண் எது? விசுவாசம் எங்கிருந்து ஊற்றெடுக்கும்? நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். என்ன எண்ணம்? 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு, கடந்த காலத்தில் இல்லையா, பாஸ்டன்ஸ், கடந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். பாஸ்டன்ஸ் கடந்த காலத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இந்த எண்ணம் எப்போது நமக்குள்ள இருக்கணும். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தாதான், இதை நீங்கள் நினைத்து கொண்டால்தான் உங்களுக்குள்ள விசுவாசம் என்பதை துவங்கும் இல்லையா? நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு தகப்பன், ஒரு நல்ல தகப்பன் என்ன நினைக்கிறார்? தனக்கு 2 பிள்ளைங்க இருந்தா அந்த 2 பிள்ளைங்களுக்கும் 2 வீடு கட்டி வச்சிடணும், 2 பிள்ளைங்களுக்கும் நல்ல படிப்பு கொடுத்துடணும், நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு வச்சிடணும் இல்லையா? அந்த பிள்ளைங்க கஷ்டப்படாமல் வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் பணம் சொத்து என்ன செய்யணும்? சம்பாதிச்சு வைக்கணும். நினைக்கிறாரா? அப்போ ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய ஆயுசு காலம் முடிவதற்குள்ளாக, தன்னுடைய மரண வேளைக்கு முன்பாக தன் பிள்ளைகளுக்கு தேவையானதை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறார் இல்லையா? ஒரு உண்மைதானே? ஒரு நல்ல தகப்பன் நினைக்க தானே செய்கிறாங்க. நான் மறிக்கிறதுக்கு முன்னாடி என் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுட்டு போயிடணும்? நான் சேர்த்து வச்சுட்டு போயிடணும் நினைக்கிறாரா? நான் கேட்குறேன், இந்த பூமிக்குரிய தகப்பனே தன்னுடைய மரண வேளைக்கு முன்பாக தன் பிள்ளைகளுக்கு தேவையானதை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைப்பாங்கன்னா, உங்களையும் என்னையும் சிலுவையில் பெற்றெடுத்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையில் மரண வேளைக்கு முன்பாக, தான் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார் தானே இல்லையா? அவர் செஞ்சு முடிச்சிருப்பார் தானே? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ நமக்கு அது விளங்குதோ விளங்கலையோ, புரியுதோ புரியலையோ இல்லை, நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆவதற்காக அவர் என்ன ஆனாரா? தரித்திரரானா. நாம் சுகமடைவதற்காக அவர் நம் பிணிகளை என்ன செய்தாரா?
ஏற்றுக்கொண்டார். இல்ல, நாம் நீதிமான்கள் என்கிற நாமத்தை தரிப்பதற்காக அவர் என்ன ஆனாரா? பாவியானார். இல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அவர் என்ன ஆனாரா? சாபமானார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் நமக்காக பாவமானார், அவர் நமக்காக சாபமானார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, அப்ப நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? செஞ்சு வச்சிருக்கார். நமக்கு அது சில நேரங்களில் விளங்கலாம், விளங்காம இருக்கலாம். ஆனா இதை மறுக்க முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், எல்லாம் முடிந்தது. இல்லையா? சரி, அப்ப இந்த எண்ணம் உங்களுக்குள்ள எப்போதும் இருக்கணும். என்ன? என்னுடைய ஒவ்வொரு நாளும் நம்ம எழும்புறப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? இந்த நாள் தேவைகளை குறித்து ஒரு பயம் வரும் பாருங்க, கலக்கம் வரும் பாருங்க. அப்ப நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன? ஒரு மனசுல ஒரு எண்ணம் தோன்றணும், ஒரு நினைவு தோன்றணும். என்ன? எனக்கு இந்த நாள்ல என்னெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் அப்பா சிலுவையிலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என்னுடைய நன்மைகள் எல்லாம் எனக்கு எங்க இருந்து இறங்கி வருகிறது? சிலுவையிலிருந்து, பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, அந்த நினைவு எப்போது நமக்குள்ள இருக்கணும். அது இருந்தா தான் விசுவாசமே ஊற்றெடுக்கும். ஏன் நிறைய பேருக்கு விசுவாசம் வரமாட்டேங்குது அப்படின்னா, அவங்க அந்நிய பாஷை பேசுறது இல்லை ஒண்ணு. அடுத்தது என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க எதை நினைக்கிறதே கிடையாது, சிலுவையை நினைக்கிறதே இல்லை. இல்ல, அப்ப முதல் காரியம் நல்ல நினைவில் வைத்துக் கொள்ளணும். நாம நம்முடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் எங்க இருந்து தான் நமக்கு இறங்கி வருகிறது? சிலுவையிலிருந்து இறங்கி வருகிறது. இல்ல, எல்லாவற்றையும் அவர் சிலுவைக்கு முன்பாகவே நமக்காக என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு? சிலுவையில் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்படிங்கிற எண்ணத்தை எப்போதும் வளர்த்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, சரி, இப்ப கவனிங்க. அப்ப இதுதான் விசுவாசத்தினுடைய அடிப்படைன்னு சொல்லுவாங்க. விசுவாசத்துடைய ஃபவுண்டேஷன் இதுதான். இப்ப உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேனே, இந்த கட்டிடத்துக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்கு தானே? இந்த கட்டிடத்துக்கு என்ன இருக்கு? பூமிக்கு கீழே என்ன இருக்கு? வானம் தோண்டி என்ன போட்டிருக்கு? அஸ்திவாரம் போட்டிருக்கு. அந்த அஸ்திவாரத்தின் மேல இந்த கட்டிடம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்துக்குள்ள சகலவிதமான நல்ல நல்ல வஸ்துக்கள், ஏசில இருந்து, லைட்ல இருந்து, ஃபேன்ல இருந்து, சேர்ல இருந்து நல்ல நல்ல வஸ்துகள் வைக்கப்பட்டிருக்கு. இல்ல, முதல்ல ஃபவுண்டேஷன் போட்டிருக்கு. ஃபவுண்டேஷன் மேல கட்டடத்தை எழுப்பியிருக்காங்க. கட்டடத்துக்குள்ள நல்ல நல்ல பொருட்கள், வஸ்துக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? ஸ்பீக்கர்ல இருந்து எல்லாம் என்ன செஞ்சிருக்கு? வச்சிருக்கு. உண்மைதானே? அப்ப இந்த கட்டிடத்தினுடைய அஸ்திபாரம்ங்கிறது விசுவாசத்தை போல. இந்த கட்டிடத்தினுடைய அஸ்திபாரங்கிறது எதை போல? விசுவாசத்தை போல. அது மேல எழுப்பப்படுகிற கட்டிடம் தான் நம்பிக்கை. சரியா? அது மேல கட்டிடம் எழுப்பப்படுகிறது நம்பிக்கையை போல. அதற்கு பிறகு அதுக்குள்ள சகல விதமான நல்ல வஸ்துக்கள் வைக்கப்பட்டிருக்கு பாருங்க, அதுதான் அன்பு போல. சொல்லுங்க, அது எதை போல? அன்பு போல. திருப்பி சொல்லுங்க. இந்த இந்த பூமிக்குள்ள இந்த கட்டிடத்துக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு? அஸ்திபாரம். அது எதை போல? விசுவாசத்தை போல. சொல்லுங்க, எதை போல? விசுவாசத்தை போல. அடுத்து இது மேல சகலவிதமான நல்ல நல்ல பொருட்கள் எல்லாம் சரி, அது மேல இந்த அஸ்திபாரத்தின் மேல என்ன கட்டப்பட்டிருக்கிறது? கட்டிடம். அது எதை போல? நம்முடைய நம்பிக்கையை போல. வெரி குட், வெரி குட். அடுத்து இதுக்குள்ள நல்ல பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எதை போல? நம்முடைய அன்பை போல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, எனக்கு திருப்பி சொல்லிருங்க. நம்முடைய விசுவாசம் எதை போல? இந்த கட்டிடத்தினுடைய எதை போல இருக்கு? சத்தமா சொல்லுங்க. சரி, இந்த அஸ்திபாரத்தை எது மேல போட்டிருக்காங்க? அஸ்திபாரம் எது மேல உட்கார்ந்துருக்கு? கட்டடத்தை கேட்கல நான். அஸ்திபாரம், பூமி கீழே அஸ்திபாரம் இருக்குல்ல, அதை எதுல கொண்டு வந்து போட்டு எது மேல உட்கார வச்சிருக்காங்க? கேட்கல. அஸ்திபாரத்தை அந்தரத்திலேயே கட்டி தொங்க விட முடியும்? அஸ்திபாரம் எது மேல போட்டிருக்கு? வெரி குட். சொல்லுங்க, எது மேல? பூமியில் நல்ல தரையை அடித்து சமப்படுத்தி சமதளப்படுத்தி என்ன செஞ்சிருக்கு? அது மேலே அஸ்திபாரத்தை போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்களா? அதை போல தான் நான் சொல்கிறேன். உங்கள் விசுவாசம் எங்கே அஸ்திபாரம் போடப்படணும்னா சிலுவை மேலே தான் அது அஸ்திபாரம் போடப்பட வேண்டும். சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய விசுவாசம் எது மேலே அஸ்திபாரம் போடப்படணும்? சிலுவை மேலே வந்து உட்காரணும்.
ஐயா, என் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கு, என் வியாதி சுகமாக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்காக யாவற்றையும் அவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இது இந்த அஸ்திபாரம் எது மேல போடப்படணும்? சிலுவை மேல போடப்படணும். நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, அஸ்திபாரத்தை சிலுவை மேல போடாம தங்களுடைய உழைப்பு மேல, மனிதர்கள் மேல, தொழில் மேல, மற்ற காரியங்கள் மேல, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் பிரதர், அது எப்படியாவது நல்லா வந்துடணும், அதுலேருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும் பிரதர். நான் பிரதர் ஒரு 20 நாள் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் தானே பிரதர், அதனால அது வந்துடும் பிரதர். ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை, தேவ சமூகத்தில் நிறைய அமரணும். நேற்றைக்காக சொன்னேன், நிறைய அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க, நிறைய ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை, நிறைய தேவ சமூகத்தில் என்ன செய்யணும், அமரணும். ஆனால் நம்முடைய விசுவாசங்கிற அஸ்திவாரத்தை எது மேலே போடக்கூடாது? நான் ஜெபம் பண்ணுறதுனால நடக்குது அப்படி போடக்கூடாது. அதனால தான் நிறைய பேருக்கு காரியம் என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது இல்லை. அப்போ விசுவாசத்தை சிலுவை மேலே போடணும். நம்முடைய கிரியைகள் மேலே அல்லது நம்முடைய சுய சார்பு மேலே, சுய கிரியைகள் மேலே, மனிதர்கள் மேலே, இவங்களால் எனக்கு ஆசீர்வாதம் வரும், அவங்களால எனக்கு ஆசீர்வாதம் வரும். நிறைய பேர் தெரியுமா, நான் சொல்லட்டுமா, மனிதர்களோட நீங்கள் போய் எனக்கு இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லி வம்பு வழக்கு இருக்குன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் உங்கள் அஸ்திவாரத்தை யார் மேலே போடலைன்னு அர்த்தம், சிலுவை மேலே போடலைன்னு அர்த்தம் இல்லை. அது யாரா வேணா நான் சொல்லட்டுமா, உங்க விசுவாசம் சிலுவை மேல இல்லைன்னு சொன்னா கர்த்தர் என்ன உயர்த்துவார் என்கிற விசுவாசம். சில பேர் என்ன தெரியுமா, பாதி இங்கிட்டு வச்சுக்கிறது, பாதி அங்கிட்டு வச்சு, நான் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறது. அப்புறம் இந்த பக்கம் போயிட்டு எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு சண்டையும் போட்டுக்கிறது. ஒன்று கர்த்தரை நம்பு, இல்லைன்னா யாரை நம்பு, மனுஷன்ட்ட சரண்டர் ஆயிரு. ரெண்டையும் செய்யாமல் நடுவாக நிற்கப்படாது. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் ஓடுது இல்லை. ஒன்று மனுஷனை நம்பினா யாரை நம்பிடுறா, மனுஷன் நம்பினா முடிவு என்னதான், அது விளைவு கஷ்டம்தான் இல்லையா. மனுஷனை நம்புகிறவர்கள் ஏசாயா சொல்லுது, மனுஷனை நம்புகிறவனோ என்ன பண்ணப்பட்டவனா, சபிக்கப்பட்டவன் இருக்கு இல்லை. இவ்வளவு உனக்காக செஞ்ச கர்த்தரை நம்பாம யாரை நம்புறான், மனுஷன் மேலே. மனுஷன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னா அதாவது சரண்டர் ஆகணும் அவங்ககிட்ட. ஆமாம் நீங்கள் தான் எனக்கு எல்லாம் சொல்லணும், அதுவும் சொல்கிறத கூட நான்லாம் கர்த்தர் தான் நம்புகிறேன். சரி கர்த்தர் தான் நம்புகிறேன், எதுக்கு நீ ஏன் சண்டை போடுற, ஏன் புலம்புற, கர்த்தர் உனக்கு எல்லாம் செய்வார் தானே அப்படின்னா அதுக்கும் இல்லை. பல பேருடைய பிரச்சனையே என்னென்னா, விசுவாசத்தை எது மேலே போடுறது இல்லை, கர்த்தர் மேலே போடுறது இல்லை, சிலுவை மேலே வைக்கிறது இல்லை. அதனால தான் நம்முடைய நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, ஆண்டவர் பிரதர் எனக்கு பிரதர் அந்த லேண்டு மட்டும் வித்துருச்சு, எல்லாம் முடிஞ்சு போயிடும் பிரதர், அதனால தான் அது விற்கவே மாட்டேங்குது. பிரதர் எனக்கு அந்த அரசாங்க வேலை மட்டும் கிடச்சிருச்சுன்னா என் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். உங்கள் விசுவாசத்தையும் அரசாங்க வேலை மேலே போடுறீங்க இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய மனதுக்குள்ளே வச்சுக்கிறோம் இல்லை, அது மேலே கொண்டு போய் நம்முடைய விசுவாசத்தை அஸ்திபாரம் போடுறோம். இந்த காரியத்தில் இருந்து தான், இந்த மனுஷன்ட்ட இருந்து தான், இந்த விஷயத்தில் நான் சொல்லட்டுமா, உண்மையை சொல்லட்டுமா, நீங்கள் கர்த்தர் மேலே உங்களுக்கு விசுவாசம், உங்கள் அஸ்திபாரத்தை கர்த்தர் மேலே நீங்கள் போடலைன்னு வச்சுக்கிறீங்களேன், மனுஷனே நினச்சா கூட உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது பிரதர். அவங்க நினச்சா கூட அவங்க செய்கிற நன்மை உங்கள் இடத்துல என்ன செய்யாது, தங்காது. லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்தா கூட அதை என்ன செஞ்சிருவீங்க, வீணடிக்க தான் செய்வீங்களே ஒழிய அந்த ஆசீர்வாதம் உங்கள் இடத்துல என்ன செய்யாது, தங்காது இல்லை. உண்மை அது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் வேதம் முழுவதும் நீங்கள் தேடி வாசிங்க. மனுஷனுக்கு ஒருத்தன், அதாவது கர்த்தருக்கு உட்பட்டு தான் நம்ம நன்மை செய்கிறோம். ஆனால் கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்காத போது ஒரு மனுஷனே உங்களுக்கு நன்மை செஞ்சால் கூட அந்த நன்மையினால் என்ன இல்லை, உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் கடன் அடையாது இல்லை. ஏன்னா நம்முடைய விசுவாசம் யார் மேலே இல்லை, கர்த்தர் மேலே இல்லை. சரி, அப்போ நல்ல நினைவில் வச்சுக்கிறணும், நம்முடைய விசுவாசத்தை முதலாவது யார் மேலே போட பழகிக்கிறணும், கர்த்தர் மேலே போட பழகணும். எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் என்னை நடத்த என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த லேண்டு விற்றாலும் விற்கலைனாலும் என் பிரச்சனையை சால்வ் பண்ண என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் என்னை நடத்த என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த காலேஜில் நான் படித்தாலும் அந்த காலேஜில் இடம் கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் என்னை உயர்த்துகிறதற்கு என் அப்பா வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இல்லை. யார் எனக்கு உதவி செய்தாலும் செய்யலைனாலும் எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார்.
இல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த உணர்வு இருக்கணும். அப்ப நம்ம விசுவாசம் முதல்ல விசுவாசிக்கிறதுக்கு முன்பாக அந்த விசுவாசம் எதன் மேலே அஸ்திபாரம் போடப்படுகிறது, எதை சார்ந்திருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பிரச்சனையே, அதான் ஊற்ற ஆரம்பிக்கிற இடமே அதான். சரியா? சரி, அப்ப நல்லா நினைவில் வச்சுக்கிறீங்க. நான் அடுத்த காரியத்துக்கு போறேன், ஒவ்வொரு பாயிண்டா போறேன். இப்ப விசுவாசம் எது மேல போடப்படணும்? யார் மேல போடப்படணும்? கர்த்தர் மேல. அதுல எது மேல போடப்படணும்? உங்களுக்கு தேவையான எல்லாம் எங்கே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது? சிலுவையிலே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, சரி, அதுதான் நம்முடைய விசுவாசத்தின் ஊற்று. சரியா? சரி, விசுவாசத்தினுடைய காரணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர், அது எளிமையா இருக்க பேர் நான் சொல்லலை அந்த வேர்ட்ஸ். சரி, உங்களுக்கு எளிமையா புரியணுமேங்கிறதுக்காக இந்த மாதிரி தியாலஜிக்கல் வேர்ட்ஸ் நான் அதிகம் யூஸ் பண்ணலை. விசுவாசத்தின் காரணின்னு சொல்லுவாங்க. அதை காஸ் ஆஃப் த ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விசுவாசம் எப்படி உருவாகிறது அப்படின்னா, நம்ம விசுவாசம் யாரு மேலே போடப்படணும்? யாரை நோக்கி இருக்கணும்? நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்கணும், கர்த்தரை நோக்கி இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்போ கவனிங்க, அடுத்ததுக்கு வர்றேன். இப்போ விசுவாசத்தின் காரணி சொல்லிட்டேன்ல, விசுவாசம் எங்கேருந்து ஊற்றெடுக்குதுன்னு சொல்லிட்டேன். எங்கேருந்து ஊற்றெடுக்குது? நல்லா ஒரு தடவை சொல்லிடுங்க. கடந்த காலத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. கடந்த காலத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையில் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தா. இன்னும் ஒரே தடவை சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க. என்ன காலத்தில்? கடந்த காலத்தில். எத்தனாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி? 2000 வருஷங்களுக்கு முன்னாடி. யாரு? இயேசு எங்க? சிலுவையில். யாருக்காக? அது ரொம்ப முக்கியம். யாருக்காக? யாருக்காக? ஏன்னா சாத்தா உங்க மைண்ட்ல நிறைய நேரம் என்ன பேசுவான்னா, கர்த்தர் நல்லவர் தான், அது யார் இல்லைன்னு சொன்னா உனக்கு நல்லவர் கிடையாது, ஏன்னா நீ நல்ல ஆள் இல்லை. கர்த்தர் வல்லமை இல்லவர் தான்ப்பா, அவர் எல்லாத்தையும் செய்வார் தான், யார் இல்லைன்னு சொன்னா உனக்கு செய்ய மாட்டாரு, ஏன்னா நீ சரியில்லாத ஆளு இல்லை. அப்போ எப்போதுமே அவன் என்ன மைண்டில் பேசுவான்னா, ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குதான், கர்த்தர் நல்லவர் தான், அவர் வல்லமை இல்லவர் தான், செய்வார் தான், ஆனால் யாருக்கு செய்ய மாட்டார்? உனக்கு எனக்கு செய்ய மாட்டார் அப்படிங்கிற எண்ணத்தை உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுட்டே இருப்பான். இல்லை, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். நல்லா நினைவில் வச்சுக்கிறீங்க. இந்த பூமியில் கிட்டத்தட்ட 1000 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன், இந்த 1000 கோடி ஜனங்களுக்குள்ள இயேசு சிலுவையில் மரித்தது முதலாவது உங்களுக்காக மரித்திருக்கிறார். அந்த உணர்வு இருக்கணும். அவர் எனக்காக முதலாவது மரித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த உரிமையை நீங்க தான் சொல்லணும், நம்ம தான் சொல்லணும். பைபிள்ல 6000 சொச்ச வசனம் இருக்கு. ஆனா இந்த வசனங்களை எழுதுகிறப்ப தேவன் முதலாவது என்னைய நினைச்சுதான் இந்த வாக்குத்தத்தங்களை எழுதினாரு. இந்த வாக்குத்தத்தங்கள் முதலாவது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த உரிமை பாராட்டல நீங்களும் நானும் தான் எடுத்துக்கிறணும், இல்ல நாம தான் அதை உடைமையாக்கி கொள்ளணும். சரியா? சரி, அப்ப இயேசு, திருப்பி சொல்லுங்க, எப்ப? கடந்த காலத்தில். எத்தனாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி? சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி. யாரு? சத்தமா சொல்லுங்க. யாரு? எங்க? சிலுவையில். எங்க? சிலுவையில். யாருக்காக? யாருக்காக? என்ன செய்தா? கால்வாசியை செய்து முடித்தாரா? அரைப்பங்கை செய்து முடித்தாரா? நான் பாதி செய்கிறேன் நீ பாதி செஞ்சுக்கன்னு சொல்லிவிட்டாரா? முக்கால் பங்கை செய்து முடித்தாரா? அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியா? இல்ல? சரி, இதுதான் நம்முடைய விசுவாசம் ஊற்றெடுக்கிற இடம். சரியா? இப்ப விசுவாசம்னா என்னன்னு சொல்ல போறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கிறீங்க. கடந்த காலத்தில் இயேசு எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதனால கடந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, பாஸ்டன்ஸ், கடந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே என் அப்பா இயேசு சிலுவையில் எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அதனால இப்ப, அதான் இப்பொழுது எழுதுறாரா, இப்ப இந்த பிரசன்ட் டென்ஸ்ல, இந்த நிகழ்காலத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன்.
நான் சுகமுடையவனாக இருக்கிறேன், ஐஸ்வர்யமுடையவனாக இருக்கிறேன். அதான் விசுவாசம். இனிமே வருங்கிறதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. கடந்த காலத்தில் எனக்காக அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சதால இந்த நிகழ்காலத்தில், நடப்பு காலத்தில், இப்பவே, இப்பொழுது, ரைட் நவ், இப்பொழுது, நவ், இல்லையா, இப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, சுகமுடையவனாக, செல்வாக்கு உடையவனாக, ஐஸ்வர்யம் உடையவனாக இருக்கிறேன். அதான் விசுவாசம், இல்லையா? இப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர் என்ன பிரதர், இருக்கிறேன், ஐஸ்வர்யம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்கிறேன், சுகமுடையவனாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுத்தையும் காணாமே பிரதர். நான் வரிசையாக வர்றேன், ஒன்று ஒன்றா சொல்ல உங்களுக்கு புரியும். சரி, இப்போ கவனி. முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். விசுவாசம்னா என்னன்னா, இனிமே தருவார்னு உட்கார்ந்துருக்கிறதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. ஏற்கனவே எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது என்கிற அந்த எண்ணம், அந்த மனப்பான்மை, அந்த ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க, அந்த பார்வை இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் விசுவாசம். சொல்லுங்க, அதுக்கு என்ன பேரு? விசுவாசம். சரியா? சரி, இப்போ திருப்பி சொல்றேன். கடந்த காலத்தில் எனக்காக அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சதால இப்பவே நிகழ்காலத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். இது விசுவாசம். சரியா? அடுத்து, அதனால இனி வரும் காலத்தில் இப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர் என்ன பிரதர் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேங்கிறீங்க, சுகமுடையவனா இருக்கிறேங்கிறீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கே, போராட்டங்கள் இருக்கே, அதை குறித்து என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ கடன் இருக்குதானே, பிரச்சனை இருக்குதானே, அப்போ அதை குறித்து என்ன சொல்ல வர்றீங்க? சரி, நல்லா கவனிங்க. கடந்த காலத்தில் இயேசு எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சதால இப்போ இந்த நிகழ்காலத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். இது என்னுடைய விசுவாசம். அப்போ என்னுடைய குறைகளை பற்றி கேட்குறீங்க இல்லையா, அது எல்லாம் இனி வருகிற காலத்தில், எதிர்காலத்தில், வரும் நாட்களில், நாளைக்கு, வர்ற வாரம், வர்ற மாசம், வர்ற வருஷங்கள்ல அது எல்லா காரியங்களும் எல்லாம் ஜெயமாக மாற போகிறது. அது எல்லாம் சரியாக போகிறது. அந்த எதிர்பார்ப்பு, அந்த எதிர்நோக்கு இருக்குல்ல, எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. சொல்லுங்க, அதுக்கு என்ன பேரு? நம்பிக்கை. இல்ல, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் வர நாட்களில் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும், இல்லை? அதுதான் நம்முடைய நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி பிரதர், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன்னு சொல்றீங்க, சுகமுடையவனா இருக்கிறேன்னு சொல்றீங்க, ரைட், ஓகே. உங்கள் பிரச்சனைகளை கேட்கும்போது என்ன சொன்னீங்க? அதெல்லாம் எதிர்காலத்தில், வரும் காலத்தில் எல்லாமே என்ன செஞ்சிடும், ஜெயமாக மாறப்போகுதுன்னு சொன்னீங்க, ரைட், ஓகே. அப்ப அந்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாறினா மட்டும்தான், அந்த பிரச்சனைகள்லாம் சரியான மட்டும்தான் கர்த்தரை தேடுவீங்களா? இல்லை இல்லை, அந்த காரியங்கள் எல்லாம் வரும் நாட்களில் ஜெயமாக மாறும். ஆனா அந்த காரியங்கள் சரியாகுதோ ஆகலையோ, என் தேவன் மேல வச்சிருக்கிற அன்பை நான் ஒரு நாளை விட்டு விலக மாட்டேன். என் தேவனை ஆராதிக்கிறத நான் ஒரு நாள் நிறுத்த மாட்டேன். அதுதான் அவர் மேல வைக்கிற அன்பு. சொல்லுங்க, அவர் மேல வைக்கிற அன்பு. ஒரே ஒரு ரிப்பிட்டேஷன் கொடுக்குறேன், பிறகு வசனத்தை நம்ம பார்க்கும்போது புரிஞ்சிடும். விசுவாசம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? சிலுவையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. சிலுவை தான் நம்முடைய அஸ்திபாரம். பவுல் அப்படிதான் எழுதுறார். நம்முடைய விசுவாச ஜீவியம் எதன் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறதுனா, கிறிஸ்துவின் சிலுவை மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. என்ன? கடந்த காலத்தில் இயேசு எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அது என் விசுவாசத்தின் காரணி. அடுத்து, அதனால இப்ப இந்த நிகழ்காலத்திலேயே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். சுகமுடைய என்னுடைய ஸ்டேட்டஸ், என் ஸ்டாண்டர்ட், என் பொசிஷன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். அதான் என்னுடைய விசுவாசம். அடுத்து, அப்போ உங்க பிரச்சனைகள், குறைவுகள் இருக்கே, அந்த குறைவுகள் எல்லாம் வரும் நாட்களில் ஒவ்வொன்றா 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 என் கர்த்தரவைகளை சரி செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுதான் அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. சரி, அந்த பிரச்சனைகள் சரியானா மட்டும்தான் நீங்க ஆண்டவரை தேடுவீங்களா?
இல்லை இல்லை இல்லை, அந்த பிரச்சனைகள் சரி ஆயிரும். ஆனா சரி ஆகுதோ ஆகலையோ, என் தேவனை விட்டு நான் ஒரு நாள் விலக மாட்டேன். அவர் ஆராதிக்கிறத ஒரு நாள் நிறுத்த மாட்டேன். சபைக்கு வர்றத ஒரு நாள் நான் விட்டு விட போவதில்லை. இதுதான் அவர் மேல வைக்கிற அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியா? சரி, இப்போ பைபிள்ல இருந்து பார்க்க உங்களுக்கு புரியும் பாருங்க. வாசிங்க ஆதியாகம புஸ்தகம் 37 தானே, 37வது அதிகாரம் 30வது வசனத்துல இருந்தா 30-37. ஆதியா 30வது அதிகாரம் 37ல இருந்து கடைசி வசனம் வரைக்கும். ஆதியா 30வது அதிகாரம் 37ல இருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசிங்க. பின்பு யாக்கோபு, எல்லாரும் சேர்ந்து வாசிப்பீங்களா? அப்பதான் சீக்கிரமா வியாக்கியானம் சொல்ல எனக்கு உதவியா இருக்கும். சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டுனா இணை சேருவதுண்டு. இனப்பெருக்கம் செய்வதற்கு ஆடுகள் இணை சேருவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். சரி, வெரி குட், வெரி குட். சரி, இப்போ என்னை பாருங்க இந்த பகுதியை கொஞ்சம் வியாக்கியானப்படுத்தி பார்க்கலாம். சரி, யாக்கோபு தன் மாமனாகிய லாபான் இடத்துல வேலை செய்கிறார். சரியா? ஒரு கட்டத்தில் அவர் போய் லாபான்கிட்ட சம்பளம் கேட்குறார். எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்குறார். அப்போ லாபான் கேட்குறா, உனக்கு என்ன சம்பளம் வேணும்? எனக்கு ஆடுகள் இது வரைக்கும் குட்டி போட்டுச்சு தான், இது வரைக்கும் பிறந்த குட்டிகள் எல்லாம் விட்டுறலாம், இனிமே புதுசா குட்டி போடும் தானே? ஆமா. அந்த குட்டி வரியா அந்த குட்டியினுடைய உடம்புல அப்படி கோடு கோடா அங்கங்க லேசா வரியா இருந்தா அதெல்லாம் எனக்கு சம்பளம்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லியாச்சு. ஒரு 6ல இருந்து ஒரு 8 மாசம் ஆகுது. ஆடுகள்லாம் குட்டி போட ஆரம்பிக்குது. 1-2 வரியா இருக்கு. அதை எடுத்துட்டு போய் இதெல்லாம் எனக்கு சம்பளமா எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டா உடனே என்ன சொல்லிட்டார் லாபான்? இப்படியா நான் சொன்னேன் கோடு கோடா இருக்கணும்னு? நான் இப்படி சொல்லலப்பா. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நான் வட்டமா அப்படி 1 ரூபா காசு மாதிரி ரவுண்டா புள்ளியா இருக்கணும். ரவுண்டா அதில் என்ன செய்யணும்? வட்டமா புள்ளியா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உனக்கு சம்பளம் சொன்னேன். இது என்ன வரியா இருக்கு, இதை நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு ஒரு 6ல இருந்து 8 மாசம் ஆகுது. ஆடுகள் குட்டி போடுது. 1-2 புள்ளியா இருக்கு. அந்த புள்ளியில் உள்ள ஆடுகளை எடுத்துட்டு போய் இதெல்லாம் நான் எனக்கு சம்பளமாக எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டா, யாக்கோபு நீ என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரி இருக்க, நான் இப்படியா சொன்னேன்? இப்படி சொல்லப்பா. கொஞ்சம் நல்ல பெருசா கை அகலத்துக்கு நல்ல கருப்பும் பழுப்பு கலர்ல அப்படி வெள்ளையும் மஞ்சளும் அப்படி கருப்பு கலந்து கொஞ்சம் ஷேடோவா கலப்பு நிறமா மிங்கிள்டு கலரா அப்படி பறக்கணும்ப்பா. அப்படி பறந்தாதான் உனக்கு சம்பளம்ட்டார். இப்படியே மாற்றி 10 தடவை சம்பளத்தை மாற்றிட்டார். இப்போ கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. சரி விடு யாக்கோபு, போனதெல்லாம் விட்டுரு. இப்போ நான் சொல்கிறேன், ஆடு கொட்டி போடும்போது அது உடம்புல வரியா இருக்கணும், நீல கோடு கோடாக இருக்கணும், வரியா இருக்கணும். அங்கே என்ன இருக்கணும்? புள்ளியா இருக்கணும். 1 ரூபா காசு மாதிரி என்ன செய்யணும்? அந்த சிறுத்தை புள்ளிலாம் பார்த்துருக்கீங்களா? வட்டமாக புள்ளியா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி புள்ளியா இருக்கணும். அடுத்தது கலப்பு நிறமாக இருக்கணும். கொஞ்சம் மிங்கிள்டா, கொஞ்சம் பிளாக்கிஷா, கொஞ்சம் எல்லோயிஷா, கொஞ்சம் ஒயிட்டிஷா, அப்படி கொஞ்சம் மிங்கிள்டா கலப்பு நிறமாக என்ன செய்யணும்? இருக்கணும். அதுதான் உனக்கு சம்பளம்னு சொல்லிட்டார்.
இப்படி ஆள் உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வரி வரியாக இருக்கணுமா, புள்ளி புள்ளியாக இருக்கணுமா, கலப்பு நிறமாக இருக்கணுமா? இல்லை, இதுதான் சம்பளம்ட்டார். இப்போ ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு சொப்பனம் காட்டுறார். 31:10 வாசிங்க. அது 31:10 வாசிங்க. ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில். போதும், என்னை பாருங்க. இப்போ ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு சொப்பனம் காட்டுறார். யாக்கோப்கிட்ட சொல்றார், யாக்கோபு இங்க வா, நீ போய் இந்த பச்சையா இருக்கிற புன்னை வாதுமை மரம் அன்மோன் மரங்களுடைய அந்த கொப்புகளை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றார். இவர் போய் அந்த கொப்புகளை எல்லாம் வெட்டி எடுத்துட்டு வர்றார். பொதுவாக மரப்பட்டை எல்லோ, அது ப்ரௌனிஷாக இருக்கும் இல்லையா, கை மாதிரி என்ன செய்யும் பார்க்கறதுக்கு, அரக்கு நிறத்தில் ப்ரௌனிஷாக இருக்கும் தானே இல்லையா? அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் யாக்கோப்கிட்ட மரப்பட்டைகள்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன் ஆண்டவரை. அதை இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? கத்தியை வச்சு அந்த மரப்பட்டையில் மேலே அரக்கு நிறத்தில் இருக்குல்ல, அதை லேச அப்படி கிழிச்சு எடு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மரப்பட்டையை மேலே அந்த அரக்கு நிற பட்டை அப்படி லேசாக பிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே வெள்ளை தொளி தெரியும். பார்த்துருக்கீங்களா? உள்ள அந்த மரத்துடைய வெள்ளை என்ன செய்யும், தொளி இருக்குன்னு. உண்மை தானே? பார்த்துட்டு தானே? லேசாக மரப்பட்டை அப்படி கிழிச்சிங்கன்னா உள்ளே என்ன தெரியும், அது வெள்ளைய தொளி தெரியும் தானே, தோல் தெரியும் தானே. அதை போல் நீ என்ன செய்யணும், அந்த மரப்பட்டை அங்கங்கே அப்படி அரக்கு கலரில் இந்த பட்டை இருக்கு இல்லையா, அதில் லேசாக அங்கங்கே அப்படி கிழிச்சு விடு கத்தியை வச்சு. உள்ளே இருக்கிற வெள்ளை நிறம் வெளியே தெரியணும். அந்த அரக்கு பட்டையில் நடுவாக வெள்ளையாக என்ன இருக்கணும், கோடு இருக்கிற மாதிரி அதை என்ன செய்ய அப்படியே செட் பண்ணிட்டியா? பண்ணிட்டாண்டவரே. அடுத்து கத்தியை வச்சு ரவுண்டாக அந்த அரக்கு பட்டையை வெட்டி எடு. உள்ளே இருக்கிற வெள்ளை நிறம் ரவுண்டாக என்ன செய்யணும், காயின் மாதிரி என்ன செய்யணும், வெள்ளையா ஒரு ரவுண்டாக முட்டையா அங்கங்கே என்ன செய்யணும், அப்படியே தெரியணும். எடுத்துட்டியா? எடுத்துட்டாண்டவரே. அந்த மரப்பட்டை அப்படி சீச்சு விடு. அரக்கு நிறமோ, அந்த மஞ்சள் நிறமோ, வெள்ளை நிறமோ, பழுப்பு நிறமோ அப்படி மிங்கில்டாக இருக்கிற மாதிரி இங்கே அங்கே மேலே அப்படி என்ன செஞ்சு விடு, சீச்சு விடு. எல்லாத்தையும் அப்படி செட் பண்ணு. அந்த மரப்பட்டையை வரியும் புள்ளியும் கலப்பு நிறமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டியா? செட் பண்ணிட்டாண்டவர். இதை கொண்டு போய் ஆடு தண்ணி குடிக்க வர்ற கால்வாயில் தொட்டியில் போட்டு வச்சிருன்னு சொல்லிட்டார். இப்போ யாக்கோபு என்ன செய்கிறாரு, ஆடு தண்ணி குடிக்கிற கால்வாயில் தொட்டியில் என்ன செஞ்சிட்டாரு, இந்த மரப்பட்டைகளை வரியும் புள்ளியுமான கலப்பு நிறமான மரப்பட்டைகளை போட்டு வச்சிட்டார். சரியா? இப்போ ஆடு தண்ணி குடிக்க வருது. சொல்லுங்க, ஆடு என்ன செய்யுது, தண்ணி குடிக்க வருது. ஆக்சுவலாக ஆடு பிளைனான ஆடு. சொல்லுங்க, ஆடு எப்படி ஆடு, பிளைனான ஆடு. நீங்கள் செம்மறி ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க தானே? மேக்ஸிமம் எப்படி இருக்கும், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மஞ்சள் நிறத்தில் பழுப்பு நிறத்தில் எப்படி தான் இருக்கும், பிளைனாக இருக்கும் இல்லையா? அதுவும் இஸ்ரேலெலாம் நீங்கள் அந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா சுத்தம் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு இடத்துல என்ன செய்யாது, கருப்போ புள்ளியோ இல்லாமல் ரொம்ப பிளைனாக இருக்கும் அந்த ஆடு. சரி, இப்போ அவர் போட்டு வச்சுட்டாரா, ஆடு தண்ணி குடிக்க வருது. ஆக்சுவலாக ஆடு பிளைனான ஆடு. சத்தமாக சொல்லுங்கள், ஆடு என்ன ஆடு, பிளைனான ஆடு. சரியா? ஆடு தண்ணி குடிக்க வருது. அது தண்ணி குடிக்க வர்றப்ப, குனிஞ்சு தண்ணி குடிக்கிறப்ப இவர் ஏற்கனவே எதை போட்டு வச்சிருக்கிறாரு, மரப்பட்டையை போட்டு வச்சிருக்காரா. இப்போ ஆடு என்ன செய்யுதுன்னா, தண்ணி குடிக்கிறப்ப அதோடைய உருவம் இந்த தண்ணீரில் பிரதிபலிக்குது, தண்ணீரில் தெரியுது, ரெஃப்ளெக்ட் ஆகுது. உண்மை தானே? நம்ம ஓடுற தண்ணீரில் இப்படி பார்த்தோம்னா நம்ம முகம் எதில் தெரியும், தண்ணீரில் தெரியும் தானே? இல்லை தொட்டியில் இருக்கிற தண்ணீரில் அப்படி பார்த்தோம்னா நம்ம முகம் எதில் தெரியும், தண்ணீரில் தெரியும் தானே? இப்போ ஆடு குனிஞ்சு தண்ணி குடிக்கிறப்ப இதோடைய உருவம் என்ன செய்யுதுன்னா அந்த தண்ணீரில் விழுகுது, பிரதிபலிக்குது. இவர் ஏற்கனவே மரப்பட்டையை போட்டு வச்சிருக்காரா, வரியும் புள்ளியுமாக்கி கலப்பு நிறமாக்கி. இப்போ அந்த ஆடுக்கு எப்படி தெரியுதுன்னா, தன் உடம்பு முழுவதும் ஏதோ வரியும் புள்ளியும் இருக்கிற மாதிரி தெரியுது. அது ரெண்டு கலந்து தெரியுது. இந்த ஆட்டுடைய உருவமும் அந்த மரப்பட்டைகளும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தெரியுது, பிளண்ட் ஆகி தெரியுது. அதை பார்க்குறப்ப அந்த ஆட்டுக்கு எப்படி தோணுதுன்னா, தன் உடம்பு முழுவதும் என்ன இருக்கு, வரியும் புள்ளி இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் இந்த முகம் பார்க்குற கண்ணாடியில் ஒரு ஸ்டிக்கரோ ஒரு பொட்டோ ஏதோ ஒட்டி இருக்கு, ஒரு அழுக்கு ஒட்டி இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். நீங்கள் டக்குன்னு இப்படி முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு எதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், உங்கள் முகத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் தானே? அதுதான். இப்போ ஆடு தண்ணீரில் தண்ணியை பார்க்குறப்ப இவர் ஏற்கனவே மரப்பட்டையை போட்டு வச்சிருக்காரா, அதுக்கு எப்படி தோணுதுன்னா தன் சரீரம் முழுவதும் என்ன இருக்கிற மாதிரி தெரியுது, வரியும் புள்ளியும் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அந்த ஆடு என்ன நினைக்குதுன்னா, நான் ஒரிஜினலில் இருக்கா, சொல்லுங்க, ஒரிஜினலில் இருக்கா ஆடு? எப்படி ஆடு, பிளைனான ஆடு. ஒரிஜினலில் எதுவும் புள்ளியோ வரியும் புள்ளியோ கலப்பு நிறமோ இல்லை இல்லையா? ஆனால் அந்த ஆடு என்ன நினைக்குதுன்னா, தண்ணீரில் தன்னையை பார்த்துட்டு, சொல்லுங்க, எதில் பார்க்குது,
தண்ணீர்ல எதோட சேர்த்து பார்க்குது? என்ன பட்டையோட? மரப்பட்டையோட சேர்த்து பார்த்துட்டு அது நினைக்குது, என் சரீரம் முழுவதும் வரியும் புள்ளியும் இருக்கிறது, என் சரீரம் முழுவதும் வரியும் புள்ளியும் இருக்கிறது, நான் வரியும் புள்ளியும் உடைய ஆடாக இருக்கிறேன், நான் வரியும் புள்ளியும் உடைய ஆடாக இருக்கிறேன், நான் வரியும் புள்ளியும் உடைய ஆடாக இருக்கிறேன், நான் வரியும் புள்ளியும் உடைய ஆடாக இருக்கிறேன். இப்படியே தன்னை யோசிக்குது. யோசிச்சு 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 அந்த ஆடு போட்ட குட்டியெல்லாம் வரியும் புள்ளியுமாவே போட்டுச்சா. ஆடு போட்ட குட்டியெல்லாம் என்னவா போட்டுச்சா? நான் இப்போ கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லணும். ஆடு எப்படி ஆடு? சத்தமாக சொல்லுங்க. எதில் தண்ணியை பார்க்குது? தண்ணீரில். எதோட சேர்த்து பார்க்குது? மரப்பட்டையோட. என்ன நினைக்குது? தன் சரீரம் முழுவதும் என்ன வந்துருச்சு? வரியும் புள்ளியும் வந்துருச்சுன்னு நினைக்குதுல. ஒரிஜினலில் இருக்கா? சொல்லுங்க, ஒரிஜினலில் இருக்கா? அது ஆனால் என்ன நினைக்குது? தன் சரீரம் முழுவதும் என்ன இருக்கு? வரியும். அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர். உங்க வாழ்க்கையில் ஒரிஜினல்ல ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம், உங்க வாழ்க்கையில் ஒரிஜினல்ல சுகம் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த ஜீவ தண்ணீர்ல உங்களை பாருங்க, சிலுவைங்கிற மரத்தோட உங்களை சேர்த்து பாருங்க. இது சொல்லுது அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். இது சொல்லுது நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆனீர்கள். இது சொல்லுது புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இதுல உங்களை பாருங்க, இந்த வசனத்துல உங்களை பாருங்க. இது என்ன சொல்லுது? அதுவாகவே உங்களை யோசிக்க ஆரம்பிங்க, நீங்கள் அதுவாகவே மாற ஆரம்பித்து விடுவீர்கள். That is faith. அதான் விசுவாசம். இல்ல, இந்த வசனத்துல உங்களை பாருங்க, சிலுவை மரத்தோட சேர்த்து பாருங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இல்ல, இயேசு எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சாரு, அதனால நான் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். அப்படியே உங்களை பாருங்க, நீங்க உங்களை அப்படி யோசிக்க 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 அதுவாகவே நீங்கள் மாற ஆரம்பித்து விடுவீர்கள். That is faith. அதான் விசுவாசம். விசுவாசங்கிறது இனிமே கர்த்தர் தருவார் பிரதர், காத்திருக்கிறேன் பிரதர், நானும் ஜெபிச்சு தான் பார்க்கிறேன், இப்படி உட்கார்ந்துக்கிறது இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லுது? வசனம் தான் நீங்க. வசனத்தையும் உங்களையும் சேர்த்து பாருங்க. வசனம் சொல்லுது அவருடைய தழும்புகளாலே குணம் ஆனீர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இல்ல, அப்போ உங்களை நீங்க எப்படி பார்க்கணும்னா, நான் குணமுடையவனாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியம் உடையவனாக இருக்கிறேன். இல்ல, அதை நீங்க யோசிக்க 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 ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அந்த மனுஷனா அப்படியே இருக்கிறான். நீங்க அதை நினைக்க 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 நினைக்க. விசுவாசங்கிறது என்ன? அது ஒரு தாட், ஒரு சிந்தை தானே இல்லையா? ஒரு எண்ணம், ஒரு நினைவு. விசுவாசங்கிறது என்ன? கடையில் கிடைக்கிற பொருளா காக்கில அரைக்கில வாங்கிட்டு வர்றதுக்கு? விசுவாசங்கிறது என்ன? மனதில் எழும்புகிற எண்ணங்கள். நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, உங்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, இங்கே உட்காந்துட்டு உங்கள் வீட்டை யோசிங்க, உங்கள் வீட்டை நினைங்க, அப்படியே உங்கள் மைண்டில் பாருங்க, உங்கள் மனக்கண்ணில் அப்படியே பாருங்க, யோசிங்க. உங்கள் வீடை நினச்ச உடனே என்ன தோணுது? ஐயோ பிரதர், அதெல்லாம் வீடா பிரதர், ஒரே சண்டை காடு பிரதர், உள்ள போகிறதுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்கு பிரதர், என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல பிரதர். இப்படி யோசிக்கிறீங்களா? இல்லை, இந்த வசனம் சொல்லுது பிரதர், என் அலங்கத்திற்குள்ளே சமாதானமா, என் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருக்கிறது, என் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது, என் வீட்டில் சகல வஸ்துகளாலும் நிறையப்பட்டிருக்கிறது. நீங்க அப்படி பார்க்கிறீங்களா? எப்படி நீங்கள் யோசிக்கிறீர்கள்? தட் இஸ் ஃபெய்த் இல்லையா? நிதர்சனத்தில் நடக்கிறத வச்சு நீங்க உங்களுடைய காரியங்களை அனுமானிக்கிறீர்களா, பார்க்கிறீர்களா? இல்ல இந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிறத வச்சு நீங்க நினைக்கிறீங்களா? தட் இஸ் ஃபெய்த். அதான் விசுவாசம். இல்ல, உலகம் சொல்லுது, டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு சுகர் 450, உங்க லைஃப் இதுதான். ஆனா வசனம் சொல்லுது அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். இல்ல, ஒரு சமீபத்தில் ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னாரு, ஒரு டாக்டர் இப்படி சொன்னாரா, இல்ல ரிப்போர்ட்டும் பேப்பரில் தான் இருக்கு, ரிப்போர்ட்டும் இதில் தான் இருக்கு, பேப்பரில் தான் எழுதி கொடுத்துருக்கு, கர்த்தருடைய வசனமும் இந்த பேப்பரில் தான் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ரெண்டில் நீங்கள் எதை நம்ப போறீங்க? தட் இஸ் ஃபெய்த். இல்லை, ரிப்போர்ட்டையும் இதில் தான் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, பேப்பரில் தான் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பைபிளும் எதில் தான் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு? பேப்பரில் தான் எழுதி கொடுத்துருக்கு. இதில் எதை நீங்கள் நம்புறீங்க, அதுவாகவே நீங்கள் மாற ஆரம்பிப்பீர்கள். அதான் ஆண்டவர் சொன்னார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வர்ற இடத்துலலாம் இப்போ நீங்கள்
பிரதர் நான் ஒரே கடங்காரன் பிரதர், வட்டி கட்டிட்டு இருக்கேன், நான் கடங்காரன் பிரதர், நான் வந்து ஒன்றுத்துக்கும் இல்லை பிரதர், நான் வந்து பிரதர் இனிமேலாம் வாழ்க்கையில் எழும்பி வர முடியாது பிரதர், ஒன்றும் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு இல்லை. வசனம் சொல்லுது, நான் கடன் கொடுக்கிறவனாக இருக்கிறேன், நான் கடன் வாங்குகிறது இல்லை. எப்படி என் கடனை நான் வெளியே வருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா என் கடனை மேற்கொண்டு வெளியே வருவேன். ஏன்னா வசனம் சொல்லி இருக்கிறது, வாக்கு சொல்லி இருக்கிறது, சிலுவையினாலே அது எனக்கு சொந்தமாயிருக்கிறது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொல்லுங்க, வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதா? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப எந்த வசனத்தை வாசிச்சாலும் நீங்க என்ன நினைக்கணும்? முதல்ல, ஆமா இந்த வாக்கு தத்தம் எனக்கு உரியதாக இருக்கிறது, இந்த வாக்கு தத்தம் என்னை குறித்து எழுதப்பட்டதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதை பார்த்து பார்த்து அதுதான் நீங்க அப்படியே இமேஜின் பண்ணுங்க, உங்க கற்பனையில் அப்படியே இமேஜின் பண்ணுங்க, அதை யோசிச்சுட்டே இருங்க, அதை நினைச்சுட்டே இருங்க. அதுதான் விசுவாசம். தட் இஸ் ஃபெய்த். இல்ல, ஆண்டவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செஞ்சு வச்சுட்டு இங்க பாருப்பா, இதை பாரு, இதை யோசி, இதையே நினை, அதுவாகவே நீ மாற ஆரம்பித்து விடுவாய். தட் இஸ் ஃபெய்த். அதான் விசுவாசம். இல்ல, நீங்க உங்க வீட்டை பார்க்கிறப்பவே ஒரு பண்ணை வீடா பாருங்க. உங்க வீட்டை சுத்தி நிறைய மரங்கள் இருக்கு, பூச்செடிகள் இருக்கு, கனி விருட்சங்கள் இருக்கு, உங்க வீட்டை சுத்தி வயல் நிலங்கள் இருக்கு, நீர்ப்பாய்ச்சலான இடத்துல நீங்க நாட்டப்பட்டிருக்கிறீங்க, நீரோடைகள் அண்டையில நீங்க நாட்டப்பட்டிருக்கிறீங்க. அப்படியே பார்க்க ஆரம்பிங்க, நீங்க அதுவாகவே மாற ஆரம்பித்து விடுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, தட் இஸ் ஃபெய்த். விசுவாசங்கிறது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன் பிரதர், நான் சொல்லியிருக்கேன் பிரதர், வாக்கு தந்திருக்கார் தானே பிரதர், ஒரு காலத்தில் நடக்கும் பிரதர் அப்படி நினச்சிட்டு உட்கார்ந்துக்கு இருக்கிறதுக்கு இல்லை, அது இப்பொழுதே உங்களுக்கு என்ன செய்கிறது? உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்பவே நடப்பிலே எனக்கு இருக்கிறது. அப்படியே பார்க்கிற அந்த பார்வை, மனதில் ஒரு சந்தோஷம், அதை நினைச்சு நினைச்சு விசுவாசத்தினால உண்டாகிற அந்த சந்தோஷம், விசுவாசத்தினால வருகிற அந்த சமாதானம், இல்லை அதை நினைச்சு 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 சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு டாக்டர் என்ன சொன்னார், வட்டி கடைக்காரர் என்ன சொன்னார், அதை நினச்சி நினச்சி அப்படியே சோர்ந்து, நிறைய பேருக்கு என்னென்னா சோர்வாக இருக்கிறதே ஒரு பெரிய பெருமை. அப்படியே போகுது பிரதர், விசுவாசத்தில் வண்டி ஓடுது பிரதர். அது இல்லை விசுவாச வாழ்க்கை. எதுக்கு உங்களை பைபிள் படிக்க சொல்கிறோன்னு நினைக்கிறீங்க? வேதத்தை வாசிங்க, புதிய ஏற்பாட்டை வாசிங்க, எவ்வளவு வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. உங்களை அப்படியே பாருங்க. கொரிந்து புஸ்தகத்துக்கு எழுதுறாரு, அவர் சகல வரத்தினாலும் உங்களை நிறைத்திருக்கிறாரே. அப்போ உங்களை பார்க்கிறப்பெல்லாம் எப்படி பார்க்கணும்? எனக்கு சகல வரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் சகல வரங்களையும் செயல்படுத்துகிற ஊழியக்காரனாக இருக்கிறேன், சகல வரங்களினாலும் கர்த்தரனை நிறைத்திருக்கிறார். அப்படி உங்களை பார்க்க 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 அது எல்லாம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பித்து. That is faith. வசனம் தான் நீங்க, வசனத்தினுடைய வசன வார்த்தையில் இருக்கு, அதனுடைய நிஜ வடிவம் தான் நீங்க. அப்படி பாருங்க, அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுவாகவே நீங்கள் மாற ஆரம்பித்து விடுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரியா? That is faith. இனிமேல் நீங்க தான் பிரசங்கம். சரியா? நான் கேள்வி மட்டும் தான் கேட்பேன், நீங்க தான் எல்லாம் பதில் சொல்லணும். சரியா? சொல்லுங்க, ஆடு எப்படி ஆடு? சதமா சொல்லுங்க. எதுல தன்னைய பார்க்குது? தண்ணீர்ல. எதோட சேர்த்து பார்க்குது? மரப்பட்டையோட. இப்போ அந்த ஆடு யோசிக்குமா இல்லையா? என்னடா அது, இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை வந்து தண்ணி குடிச்சிருக்கோம், ஆனால் அப்பெல்லாம் நம்ம உடம்புல என்ன இல்லை? வரியும் புள்ளியும் இல்லை. இப்போ மட்டும் எப்படி வரியும் புள்ளியும் வந்துருச்சு? அப்போ அந்த ஆடு என்ன யோசிக்குதுன்னா, இந்த மரப்பட்டையை வச்சு என் எஜமா யாக்கோபு என் வாழ்க்கையில ஏதோ செஞ்சிட்டாரு, இந்த மரப்பட்டையினால என் வாழ்க்கை மாற்றப்பட்டு விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதே தான் பிரதர் நீங்களும் நினைங்க. இந்த வாக்கு தத்தங்களை படிக்கிறப்பெல்லாம் யோசிங்க, இந்த வாக்கு தத்தம் எனக்கு உண்டா? அது பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் வாக்கு தத்தத்தை படிக்கிறப்பெல்லாம் ஆமா இது எனக்கு உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உடனே சாத்தான் சொல்லுவான், அது எப்படி உனக்கு எப்படி இந்த வாக்கு தத்தம்? நீ சரியில்லாத ஆளு, நீ அது இல்லை, நீ இது இல்லை. நீங்க சொல்லணும், இல்லை இல்லை, இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எனக்கு என்னால உண்டாகல, இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததனால இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் எனக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அது பழைய ஏற்பாடு வாக்குத்தத்தம். பழைய ஏற்பாட்டில்
கர்த்தர் செய்வார்னு இருக்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பழைய ஏற்பாட்டில் தருவார்னு இருக்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டில் எனக்கு சகலத்தையும் அவர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா எனக்கு உண்டாயிருக்கிறது. இல்ல, அப்படி பார்க்கிற அந்த பார்வை சிலுவையோடு உங்களை கனெக்ட் பண்ணிட்டே இருக்கு. சிலுவையினால் இது எனக்கு உண்டாயிருக்கிறது, சிலுவையினால நான் சுகமாக இருக்கிறேன். டாக்டர் சொல்லுவார் உனக்கு சுகர் 400, நீங்கள் சொல்லணும் அவருடைய தழும்புகளாலே நான் குணமாக இருக்கிறேன். இல்லை, கடன்காரன் சொல்லுவான் இந்த மாதம் வட்டி கட்டலை சேர்த்துருவான் பார்த்துக்க, இன்னும் வட்டி போட்டுருவான் பார்த்துக்க. நீங்கள் சொல்லணும் நான் கடன் கொடுக்கிறவனாக இருக்கிறேன், நான் கடன் வாங்குகிறது இல்லை, சீக்கிரத்தில் இந்த கடன் எல்லாவற்றையும் நான் எழும்பி மேலே வருவேன், நான் கடன் கொடுக்கிறவனாக இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படியே உங்களை பார்க்கிற பார்வை. உலகம் சொல்லும் இனிமேல்லாம் பிள்ளைங்களை பரிசுத்தம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் சொல்லணும் இல்லை இல்லை, அது உலகத்துக்கு என் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்லை, அதை அப்படி நீங்கள் பார்க்க 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 அப்படியே மாற ஆரம்பிக்கும் பாருங்க. இல்லை, தட் இஸ் ரைட். சரி, நான் அடுத்ததுக்கு வர்றேன். சீக்கிரம் சொல்லுங்க. ஆடு எப்படி ஆடு? சீக்கிரம் சொல்லுங்க. பிளைனான ஆடு எதில் தண்ணியை பார்க்குது? தண்ணீரில். எதோட சேர்த்து பார்க்குது? என்ன நினைக்குது? தன் சரீரம் முழுவதும் வரியும் புள்ளி இருக்குன்னு நினைக்குதா? ஒரிஜினலில் இருக்கா? ஒரிஜினலில் இருக்கா? ஆனால் என்ன நினைக்குது? தன் சரீரம் முழுவதும் வரியும் புள்ளி இருக்குன்னு நினைக்குதா? இப்போ இந்த ஆடு என்ன செய்யுதுன்னா குடுக்குடுன்னு ஓடுது. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆட்டை போய் ஹே இந்த பாத்தியா நான் ரொம்ப ஸ்பெஷல். உடனே அந்த ஆடு என்ன ஸ்பெஷல்? நல்லா பாரப்பா, எவ்வளவு கலர்ஃபுல்லாக வரியும் புள்ளியும், எவ்வளவு ஆசீர்வாதம், கர்த்தரனை எப்படி வச்சிருக்கிறாரு, எவ்வளவு வரி இருக்கு, எவ்வளவு புள்ளிகள் இருக்கு, எப்படி கலப்பு நிறமா கலர்ஃபுல்லாக எப்படி இருக்கிறேன்னு பாரு. அந்த ஆடு பார்க்குது. வரியா புள்ளியா ஓ மேலையா எங்க இரு அப்படின்னு சுற்றி 4 ரவுண்ட் அடிச்சு பார்த்தா ஒன்றுத்தையும் காணா. இப்போ அந்த ஆடு என்ன சொல்லலாம்? சரி, இந்த ஆட்டுக்கு என்ன ஆகிப்போச்சு? தலையில் மரம் என்ன ஆகிப்போச்சு? கரெக்டாக சொல்லிங்க பாருங்க. மரம் என்ன ஆகிப்போச்சு? கலண்டு போச்சு நினைக்குமா? அது என்ன சொல்லும்? உன் வாழ்க்கை வெறுமை, உன் வாழ்க்கை வரியும் இல்லை புள்ளியும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ கடங்காரன், நீ கடங்காரி. நேற்று தானே ரிப்போர்ட் எழுதி கொடுத்தாரு 450 சுகர்னு. அப்புறம் என்ன நல்லா இருக்கிறேன் பிரதருங்கிற? தெரியாது, நீ சாபம், நீ வறுமை. இல்லை, உனக்கு பைத்தியம் என்ன ஆகி போச்சு? முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் சொல்கிறேன் பிரதர். இப்போ இந்த ஆடு என்ன நினைக்கும்? இந்த ஆடு என்ன நினைக்கும்? என்னடா அது, இப்போ தான் நான் என்ன செஞ்சுட்டு வந்தேன், பார்த்துட்டு வந்தேன், இந்த இரு இந்த வர்றேன் அப்படின்னு குடுன்னு எங்கே ஓடி வரும்? தண்ணிக்கு ஓடி வருமா? அதைத்தான் சொல்கிறேன். உலகம் உங்களை சோர்ந்து போக பண்ணுகிறப்பெல்லாம் இந்த வேதத்தை தரங்க, இதில் உங்களை பாருங்க, இது என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்புங்க. தட் இஸ் ஃபெய்த். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது நீங்க குணமானீர்கள்னு சொன்னா குணமானீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? டாக்டர் சொல்ற வார்த்தை இது சுகமாகலாம் ஆகாம போகலாம், அதை நான் விட்டுருங்க. அவன் என்ன சொன்னாலும் அதை விட்டுருங்க. நீங்க நான் சொல்றேன், இந்த வார்த்தையில எழுதப்பட்டிருக்கிறத அப்படியே நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அவருடைய தழும்புகளாலே நான் குணமாயிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுவாகவே நீங்கள் மாற ஆரம்பிச்சிருவீங்க. இல்ல, உலகம் வேணா நீங்க பைத்தியக்காரன்னு சொல்லலாம், ஆனா சிலுவையை பற்றிய இந்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படிதான் தெரியும்? பைத்தியமா தான் தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, அப்ப வசனத்தை வாசிச்சு 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 உங்க மனதை கொஞ்சம் கூலா வச்சுக்கிறீங்க, உங்க மனதை ஃப்ரெஷ்னஸா வச்சுக்குங்க. எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளை யோசிச்சு 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 அதையே பேசி 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 இல்லை, அதையே யோசிச்சு இல்லை பிரதர். இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் வசனத்தை, இந்த வசனத்தை வச்சு அப்படியே உங்கள் மைண்டை ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் நினைக்கிறது சரியா? இந்த வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறது? இல்லை,
சத்துரு ரொம்ப சில நேரம் முன்னாடிலாம் நிறைய இந்த ஆரம்ப காலங்கள்லாம் ஊழியத்தில் சொல்லிகிட்டே இருப்பான், அவன் மைண்டில் சொல்லிகிட்டே இருப்பான், அவ்வளோதான் நீலாம் இருக்கிற ஊழியத்தில் காம்படிஷனில் இருக்கிறதுல நீலாம் ஊழியம் செஞ்சு என்ன ஷைன் பண்ண போகிற, ஏதோ பண்ணிட்டு இப்படியே போயிட போகிற, முடிஞ்சிட போகுது, ஒரு 50-100 பேரோட உன் காலம் முடிய போகுது, இதில் என்ன பெருசாக நீ செஞ்சிட போகிற. அப்போல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன், இல்லை கர்த்தர் என்னை ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் அழைத்திருக்கிறார், தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் அழைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படி உங்களை பார்க்க 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 ஆண்டவர் உங்களை அப்படியே ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். சாத்தான் சொல்லுவான் அவங்க மைண்டில், இனிமே உன் பிஸ்னஸ்லாம் வளராது, இந்த புதுக்கோட்டையில் இதுக்கு மேலெலாம் என்ன வாய்ப்பு இருக்குது, எந்த தெரு இருக்குது நீ போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ஒன்றும் கிடையாது, இருக்க இருக்க டல்லாகி அப்படியே ஒன்றும் இல்லாமல் முடிஞ்சிடும் பாரு. அவன் சொல்லுவான், நீங்கள் சொல்லணும், இல்லை நான் கையிட்டு செய்கிறவைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை பழுகவே பழுக பண்ணி இருக்கிறார், என்னை பருகவே பருக பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்லை உங்களை நீங்கள் பார்க்குற அந்த பார்வை இல்லை அது அப்படியே மாறி அது அப்படியே உருவாக ஆரம்பிக்கும் பாருங்க. இல்லை தட் இஸ் ஃபைட். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்லை சரி, அடுத்ததுக்கு வரேன். ஆடு எப்படி ஆடு? சீக்கிரம் சொல்லுங்க. ஆடு எப்படி ஆடு? பிளைனான ஆடு. எதில் தன்னையை பார்க்குது? தண்ணீரில் பார்க்குது. எதோட சேர்த்து பார்க்குது? மரத்தோட சேர்த்து பார்க்குது. என்ன நினைக்குது? தன் சரீரம் முழுவதும் என்ன இருக்கு? வரியும் புள்ளியும் இருக்குன்னு நினைக்குதா? ஒரிஜினல்ல இருக்கா? இல்லை. ஆனாலும் அது நினைக்குது, என்ன, என் சரீரம் முழுவதும் என்ன இருக்கிறது? வரியும் புள்ளியும் இருக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனாவது வசனம்? 41வது வசனம். 30வது அதிகாரம் 41வது வசனம். முடிக்கலாம், சீக்கிரம் வாசிங்க. பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கோப்பல்களுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. அது என்ன? பலத்த ஆடுனா என்ன? பலவீனமான ஆடுனா என்ன? சரி, இப்போ கவனிங்க. இப்போ ஒரு ஆடு தண்ணி குடிக்க வருது. ஆடு பிளைனான ஆடு தண்ணி குடிக்கிறப்ப இவர் எதை போடுறாரு? மரப்பட்டையை போட்ட உடனே இந்த ஆடு அப்படி நிமிர்ந்து பார்க்குது. என்ன விழுகுது? ஏதோ விழுகுது. யாரு? யாக்கோபு. தண்ணி குடிக்க வர்றேன், என்னத்தையோ கொண்டு வந்து போட்டுக்கிட்டு பயா அப்படின்னு சொல்லிட்டு விலகி போய் எங்கே குடிக்குது? வேற ஒரு இடத்துல, பிளைனான இடத்துல, மரப்பட்டை இல்லாத இடத்துல போய் என்ன செய்யுது? தண்ணியை குடிக்கும். ஆடு பார்த்துருக்கீங்களா? ஆடு தண்ணி குடிக்கும் போது இப்படி லேசாக பக்கத்தில் போங்க, நம்மளை அப்படி ஒரு லேசாக ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன செய்யும்? 4 ஸ்டெப்பு தள்ளி நின்று அங்கிட்டு போய் தண்ணி குடிக்கும். இல்லை, இந்த ஆடு வந்து பலவீனமான ஆடு. இங்கிலீஷில் கன்ஸ்பயர்டு ஃப்ளாக், அன்கன்ஸ்பயர்டு ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் கன்ஸ்பயர்டு ஃப்ளாக்ஸ், அதாவது திட்டத்துக்கு ஒத்துழைக்காத ஆடு. திட்டத்துக்கு இந்த பிளானுக்கு அது என்ன செய்ய மாட்டேங்குது? ஒத்துழைக்க மறுக்குது. அந்த மரப்பட்டை என்ன செய்ய மாட்டேங்குது? பார்க்க மாட்டேங்குது. நோ, முடியாது அப்படின்னு திரும்புது. பிளைனை தான் பார்க்குது. வெறுமையை யோசிக்குது, வெறுமையை பார்க்குது, இல்லாமையை யோசிக்குது, கடனை யோசிக்குது, வியாதியை யோசிக்குது, அதையே பார்க்குது. இது திட்டத்துக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இது பலவீனமான ஆடு. இன்னொரு ஆடு வருது, தண்ணி குடிக்க வருது. தண்ணி குடிக்குது. அது ஒரு மரப்பட்டையை போடுறாரு. என்ன விழுகுது? யாரு? யாக்கோபு. அட, நம்ம எஜமா. என்ன போடுறாரு? அவர் என்ன சொன்னாலும் கரெக்டாக தான்ப்பா சொல்லுவார், அவர் என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வார், ரைட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்க ஆரம்பிக்குது பாருங்க. அப்படியே அந்த பிக்சர் அதுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. நான் வரியும் புள்ளியும் உடைய ஆடாக இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆடாக இருக்கிறேன். திட்டத்துக்கு ஒத்துழைக்குது பாருங்க. இதுதான் பலமுள்ள ஆடு. சொல்லுங்க, இது என்ன ஆடு? இப்போ இங்கே எத்தனை ஆடு பலமுள்ள ஆடு, எத்தனை ஆடு பலவீனமான ஆடுன்னு இப்போ பார்ப்போமா? செக் பண்ணுவோமா? கர்த்தர் இந்த புதுக்கோட்டையில் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு 10 ஏக்கர் லேண்டை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமேன் சொன்ன ஆடுகள்லாம் பலமுள்ள ஆடுகள், ஆமேன் சொல்லாத ஆடுகள்லாம் பலவீனமான ஆடுகள். இப்போ என்ன சொன்னார்? நான் உனக்கு வீடு கட்டுறதுக்கு எத்தனை ஏக்கரு? 10 ஏக்கர் கர்த்தர் உங்களுக்கு வீடு கட்டுகிறதற்கு 10 ஏக்கர் லேண்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறா. முன்னாடி சொல்லியிருக்கணும் ஆமேன். முன்னாடி ஏன் பேசாமல் உட்காந்துருந்தீங்க?
நமக்கு என்னன்னா, என்னத்த வீடு வந்து என்னத்த 10 ஏக்கர். ஒரு வார்த்தை உங்களை நோக்கி போடப்படுகிறது, ஒரு வாக்கு உங்களை நோக்கி அனுப்பப்படுகிறது இல்லை? அப்போ என்ன செய்யணும்? விழிப்பாக இருந்து, ஆமாம் நான் தான் வீட்டுக்காக லேண்டுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், அப்படியானால் இந்த வார்த்தை என்னை நோக்கி தான் அனுப்பப்படுகிறது. ஆமாம் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்காக முதல்ல என்ன சொல்லணும்? ஆமாம் என்று ஏற்றுக்கொண்டு வாயை திறந்து என்ன சொல்லியிருக்கணும்? சொல்லணுமா இல்லையா? நம்ம ஏன் அமைதியாக ஆமாம் 10 ஏக்கர் வாங்கி என்ன பண்ணி? ஏன்னா நமக்குள்ள என்ன மைண்டில் உட்கார்ந்துருச்சுன்னா, போய் இவருக்கு என்ன தெரியுமா, புதுக்கோட்டையில் விற்கிற விலைவாசி 1 சென்ட் 10 லட்சம் பிரதர், அம்புட்டு விலை விற்கிது, இவருக்கு தெரியுமா என்ன லேண்டு ரேட்டுன்னு? அப்போ உலகம் சொல்லுது பாருங்க ஒரு காரியம், இது இன்ன லேண்டு அந்த லேண்டு இனிமேல் உன்னால் வாங்க முடியாதுன்னு. அது போய் மைண்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த வார்த்தை எதுவும் நினைச்ச மாட்டேங்குது, உள்ள போக மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? உலகம் சொல்ற ஒரு டேட்டா உள்ள போய் உட்கார்ந்துருக்கு. என்ன? லேண்டு விலையெல்லாம் ஏறி போச்சு. அதை பத்தி உனக்கு என்ன இருக்கு? 1 லட்ச ரூபா சென்ட் விற்கிறப்ப லேண்டு வாங்குறது இல்லை சக்சஸ். 10-15 லட்ச ரூபா இருக்கிறப்ப உங்களை ஏக்கர் கணக்கில் வாங்க வைப்பார் பாருங்க. அதுதான் தேவனுடைய மகத்துவமும் அதிசயமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப தேவன் உங்களை நோக்கி என்ன வார்த்தைகளை எத்தனை முறை யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து ஊழியர்கள், தேவ மனுஷன் மூலமா, ஊழியர்கள் மூலமா எத்தனை வாக்குத்தத்தங்களை உங்க முன்னாடி போட்டிருப்பாங்க. எத்தனை நேரங்களை நம்ம அப்படியே அமைதியாக என்னத்தை வந்து என்ன வாங்கி அப்படியே போகும்ன்றது. இது இல்லை பிரதர் விசுவாசம். வார்த்தை உங்களை நோக்கி நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 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 மாதத்தில் யாராவது உங்களை பார்த்து உங்களுக்கு 10 ஏக்கர் வெளியே, சபைக்கு வெளியே யாராவது உங்களுக்கு 10 ஏக்கர் லேண்டு ஆயத்தமாக இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? சொல்லுங்கள், வெளியில் யாராவது சொன்னாங்களா? சொல்லலை தானே? எங்கே சொல்கிறாங்க? சபையில் சொல்கிறாங்க தானே? அப்போ அந்த வாக்கை சபையில் கர்த்தர் உங்களை நோக்கி அனுப்புகிறார் தானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்யும்? அதை உருவாக்குமா? நான் இப்போ கவனிக்கல, ஒரு வெள்ளை குதிரை, நல்லா கவனிங்க, ஒரு வெள்ளை குதிரை 6 அடி உயரம், அப்படியே நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்குது, கம்பீரமாக இருக்குது. அப்படி தரையில் கால் என்ன செய்யுது? உதச்சிக்கிட்டு அப்படி கம்பீரமாக கணச்சு நிற்குது. என்ன குதிரை? எத்தனை அடி உயரம்? எப்படி நிற்கிது? கம்பீரமாக நிற்கிதா? சரி, நான் கேட்குறேன், கடந்த 1 மாதத்தில் என்னைக்காவது இப்படிப்பட்ட ஒரு வெள்ளை குதிரையை குறித்து யோசிச்சிங்களா? சொல்லுங்க. ஒரு 6 அடி உயரத்தில் வெள்ளை குதிரை கணச்சிக்கிட்டு கம்பீரமாக நிற்கிற மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ள ஒரு 6 அடி உயர குதிரையை என்னைக்காவது யோசிச்சிங்களா? கடந்த 1 மாதத்தில் யோசிச்சிங்களா? சீக்கிரம் பதில் சொல்லுங்கள். யோசிச்சிங்களா? இப்போ மட்டும் எப்படி யோசிச்சிங்க? சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட பேசின வார்த்தை தானே? அப்போ நான் பேசுகிற ஒரு சாதாரண மனுஷன், நான் பேசுகிற வார்த்தையே உங்களுக்குள்ள ஒரு வெள்ளை குதிரையை உருவாக்கி உங்கள் ஆவிக்குள்ள கொண்டு வருதுன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு காரியங்களை அது உருவாக்கி கொடுக்க வல்லமையிலதா இருக்கிறது இல்லை? அதான் சொல். இந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்குங்க, இந்த வாக்குத்தத்தங்களை உள்வாங்குங்க, அதுவாகவே நீங்கள் மாற ஆரம்பித்து விடுவீர்கள். கடைசியாக வாசிக்கலாமா? ஈவிதமாயா இல்லையே? அதுக்கு முன்னாடி சரி நானே விட்டாலும் விட மாட்டேங்கிறாங்க. சரி, இதுதான் விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்குமான வித்தியாசம். விசுவாசமும் எண்ணங்களில் தான் உருவாகிறது, அவிசுவாசமும் எதில் தான் இருக்கிறது? எண்ணங்களில் தான் உண்டாகிறது. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க என்பது தான் என்னதாக இருக்கிறது? விசுவாசம். இல்லை, நேரம் இல்லை, முடிக்கலாம். அந்த வசனம் வாசிங்க. சரி, இப்போ நான் வந்து ஒரு 3 காரியம் சொல்கிறேன். எது விசுவாசம், எது நம்பிக்கை, எது அன்புன்னு இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? வாசிங்க பார்க்கலாம். தானியேல் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 16-18. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 16-18. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 3ஆவது அதிகாரம் 16-18. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம்.
ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இப்ப என்பவர்கள் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எது விசுவாசம், எது நம்பிக்கை, எது அன்புன்னு நீங்க தான் என்ன செய்யணும், இப்ப கண்டுபிடிக்கணும். எங்க வாசிங்க பார்க்கலாம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப எங்க கூட அவர் இருக்கிறார். இதுக்கு என்ன, இது என்னது? சத்தமா சொல்லுங்க, இது என்னது? விசுவாசம். வெரி குட். அடுத்து, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போது பாரு, எதிர்காலத்துல நடக்க போது பாரு. அவர் எங்களை விடுவிப்பார். இது என்னது? வெரி குட், நம்பிக்கை. அடுத்து, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. அவர் விடுவித்தாலும் சரி, விடுவிக்கலைனாலும் சரி, எங்கள் தேவனை விட்டு நாங்க ஒரு நாள் விலக போறதில்லை. இதுதான் அவர் மேல வைக்கிற இந்த அன்பின் அளவுக்கு நீங்க வந்துடணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரத்தில் அதெல்லாம் கடந்து போயிடும். அது நம்பிக்கை. அடுத்தது, கடந்து போனாதான் நான் கர்த்தரை தேடுவேன் என்பது அல்ல. அவர் கடந்து போனாலும் போகலினாலும் என் தேவனை விட்டு நான் ஒரு நாள் விலக மாட்டேன். இந்த அன்புக்கு வந்துட்டீங்கன்னா உங்க விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கலாத்தியர் 5:6 சொல்லுகிறது. கடைசி வார்த்தை வாசிங்க. கலாத்தியர் 5:6 கடைசி வாக்கியம் வாசிங்க. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இந்த அன்பு வந்துருச்சுன்னா உங்க விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும் பிரதர். சரி, உங்க அந்த அன்பு வந்துருச்சுன்னா உங்க விசுவாசம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். வாசிங்க ஆதியாகமம் 30:40 வாசிங்க. ஆதியாகமம் 30:40 வாசிங்க. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். சரி, இது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? நான் புரியும்படியா சொல்றேன். இப்போ புதுசாக குட்டிகள்லாம் பிறக்குதா? இந்த குட்டிகளை எல்லாம் பொதுமொழி வாசிங்க. மேலும் யாக்கோபு ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்தார். லாபானின் மந்தைகளில் வரியோ கருப்பு நிறமோ உடைய ஆடுகளை நோக்கி மந்தையை நிற்க செய்தார். தமக்குரிய மந்தைகளை லாபானின் மந்தையோட சேராமல் பிரித்து வைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா? என்னை பாருங்க. இப்போ யாக்கோபு வரியும் புள்ளிகளா குட்டி போடுது. அந்த வரியும் புள்ளியுமான குட்டிகளை திருப்பி எடுத்து எப்படி நிறுத்துறார் தெரியுமா? லாபானுடைய மந்தைகளில் பிறந்த ஏற்கனவே பழைய ஆடுகள் 1-2 வரியும் புள்ளியுமா இருக்கும் இல்லையா? அந்த வரியும் புள்ளியுமான ஆடுகளை நோக்கியே தன்னுடைய மந்தையை நிற்க வைத்தாராம். ஏன்? என் ஆடு வரியும் புள்ளியுமானதையே பார்க்கணும். அப்பதான் இது எதை பிறப்பிக்கும்? வரியும் புள்ளியுமானதை பிறப்பிக்கும். என் ஆடு வெறுமையை பார்த்தா இதுவும் எதை பிறப்பிக்கும்? வெறுமையானதை பிறப்பிக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, தன்னுடைய ஆட்டுக்குட்டிகள் கூட வெறுமையானதை பார்க்கறத யாக்கோபு விரும்பல. உண்மைதானா? மிருக ஜீவன்க, அஞ்சறிவுள்ள ஒரு மிருகம் அது. அந்த மிருகம் கூட எதை பார்க்க கூடாதுன்னு அவர் யோசிக்கிறாரு? வெறுமையை. நம்ம எப்படி பிள்ளைகளுக்கு வறுமையை காட்டுறோம்? நீ எல்லாம் படிச்சு என்னத்தை கிழிச்சு என்னத்தை உருப்பட போறியோ தெரியலப்போ. எப்படி வெறுமையை பேசுறீங்க பிள்ளைங்கிட்ட, கணவன்கிட்ட, மனைவிட்ட? நீலாம் இப்படியே இருந்து என்னத்தை நீங்கள்லாம் சம்பாதிச்சு அவங்கள பாருங்க இவங்கள பாருங்க, நீலாம் என்னத்தை வந்து என்ன பண்ண போறியோ தெரியல. எப்படி வெறுமையை பேசுறோம்? ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி கூட என்ன செய்யக்கூடாதுங்கிறாரு. நான் ஊழியர்கள் கூட்டத்தில் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு. உங்க ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய ஆடுகளுக்கு உங்களால் நடத்தப்படுகிற ஆடுகளுக்கு எதை காட்டக்கூடாது? வெறுமையை காட்டினீங்கன்னா அது வெறுமையை பிறப்பிக்கும். நீங்கள் எதை காண்பிக்கிறீர்களோ, எதை பேசுகிறீர்களோ அதையே அது பிறப்பிக்கும். இல்ல, ஒரு ஆட்டுக்குட்டி கூட பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு இல்ல, பழைய ஏற்பாட்டில் வெறுமையானதை என் ஆடு பார்க்கக்கூடாது. இல்லை, அது வரியையும் புள்ளியையும் ஆசீர்வாதத்தையுமே பார்க்கட்டும், அதையே யோசிக்கட்டும், அதையே பேசட்டும். இல்லை, அதையே அது பிறப்பிக்க ஆரம்பிக்கும். இல்லை, சரி. அப்போ நீங்கள் அந்த விசுவாசம் உள்ளவைகளையே யோசிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
இப்போ நான் கேட்குறேனே அதாவது இப்போ வந்து நான் நினைக்கிறேன் என்ன, கர்த்தர் வந்து என் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்குது, என் அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கிறது, என் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டா இருக்கிறது, இப்படிலாம் நினச்சா இதுக்கு பேர் என்ன? சத்தமாக சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன? இப்படி நினைக்கிறேன். என் வீடு சண்டைக்காடு பிரதர், இதெல்லாம் சரியாகுமா பிரதர், ஒரே போராட்டம், எங்கிட்ட தொலைஞ்சி என்னத்தையாவது போனால் பரவாயில்ல பிரதர், இது யோசிக்கிறேன். இதுக்கு பேர் என்ன? அது விசுவாசம்னா அப்போ இதுக்கு பேர் என்ன? இப்போ நான் உங்களை கேட்குறேன், ஒரு நாளைக்கு எத்தனை நினைவுகள் உங்களுக்குள்ளே எழும்புது, எண்ணங்கள் சிந்தனைகள் எழும்புது, அதில் எத்தனை எண்ணங்கள் விசுவாசம் உள்ளவைகளாக இருக்கிறது, எத்தனை எண்ணங்கள் அவிசுவாசம் உள்ளவைகளாக இருக்கிறது? ஒரு 100 வச்சுக்கிறோம், ஒரு கவுண்ட் வச்சுக்கிறோம், ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 100, அது நிறையா வரும், ஒரு 100ன்னு வச்சுக்கிறோம். ஒரு 100 எண்ணங்கள் எழும்புது, 100 தாட்ஸ் எழும்புது. அதில் எத்தனை காரியங்களை நீங்கள் விசுவாசம் உள்ளவைகளாய் சிந்திக்கிறீர்கள், எத்தனை காரியங்களை அவிசுவாசமாய் சிந்திக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு கணக்கு சொல்லுங்கள், வேகமாக சொல்லுங்கள், எனக்கு நேரம் இல்லை. சொல்லுங்கள், எத்தனை 100ல் எத்தனை விசுவாசமாக இருக்குது, எத்தனை அவிசுவாசமாக இருக்குது? சீக்கிரம் சொல்லுங்கள். 10லிருந்து 30க்குள்ளே தான் விசுவாசம். உண்மையை சொன்னது உண்மை. அப்போ 70 என்னவா இருக்கு? சொல்லுங்கள், என்னவா இருக்கு? உண்மையை சொல்றதுக்காக நீங்கள் வாழ்க பிரதர். சரி, பிரதர் சொல்கிறாங்க 10லிருந்து 30, வேற யாரும்? சீக்கிரம் சொல்லுங்க. சரியா கேட்கல பிரதர், யாராவது கேட்டு சொல்லுங்க முன்னாடி. விசுவாசம் உள்ளதா பிரதர்? நீங்கள் வாழ்க பிரதர். இப்போ தெரியுதா உங்களுக்கு? நீங்களாம் உட்காந்துருக்க நிலைமையை பார்த்தா என்ன எப்படி இருக்குது தெரியுமா? இங்கே ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் நிலைமை இல்லை பிரதர், ரொம்ப கஷ்டம் பிரதங்கிற மாதிரி இருக்கு. உண்மைதானா? இப்போ தெரியுதா உங்களுக்கு ஏன் வந்து காரியங்கள் நடக்கலைன்னு? இப்போ பிரதர் சொன்னாங்கல்ல 10லிருந்து 30 வரைக்கும் என்ன இருக்கு? அப்போ மீதெல்லாம் அப்போ எது நிறையா இருக்கு, எது குறைவாக இருக்கு? அதனால தான் ஆண்டவர் சீஷர்களை திட்டும்போது அவிசுவாசிகளேன்னு திட்டலை. எப்படி திட்டினாரு? அற்ப விசுவாசி, லிட்டில் ஃபெய்த். ஏன் விசுவாசத்தின் எண்ணங்கள் இவ்வளவு குறைவா இருக்கு? விசுவாசத்தின் எண்ணங்கள் நிறைய ஆயிட்டா அது மேற்கொண்டு வந்துருமே இல்ல? இப்ப புரியுதா உங்களுக்கு? உங்க லைஃப், நீங்க கிறிஸ்தவ வாழ்வுங்கிறது எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, ஏதோ உட்கார்ந்துட்டு கர்த்தர் செய்வார் பிரதர் அப்படி உட்கார்ந்துட்டு அழைக்கப்படல. நீங்க யோசிக்கணும், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் கடந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதுவாகவே நீங்க மாற ஆரம்பிப்பீங்க பாருங்க. நான் கடன் கொடுக்கிறவனா இருக்கிறேன், நான் கடன் வாங்குவது இல்லை, அதுவாகவே மாற ஆரம்பிப்பீங்க பாருங்க. அவருடைய தழும்புகளாலே குணமாய் இருக்கிறேன், என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் புதிதாக்கப்பட்டிருக்கிறது, அதுவாகவே மாற ஆரம்பிப்பீங்க பாருங்க. ஆவியா எல்லா அவயவங்களையும் புதிதாக்குகிற ஆவியானவர், அதுவாகவே நீங்க மாற ஆரம்பிப்பீங்க பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படியே இதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார் இல்ல? சரி, நேரம் இல்லை, கடைசியா விதமாய் வச்சு முடிக்கலாமா? உண்மையை பேச வேணாம், பொய்யை பேச வேணாம். ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் பாருங்க, நான் முடிக்க தான் நினைக்கிறேன், நேரம் கடந்து போனா நான் பொறுப்பு கிடையாது. ஆமா, பாத்துக்க. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, கடன் இருக்குதானே பிரதர், வியாதி இருக்குதானே, கடன் இருக்குன்னு சொல்றேன், உண்மைதானே, உண்மையை தானே சொல்றேன், பொய் சொல்றீங்களா? கடன் இருக்குன்னு சொன்னா உண்மை, அப்ப கடன் இல்லைன்னு சொன்னா பொய். வியாதி இருக்குன்னு சொன்னா உண்மையை தானே சொல்றேன், பொய்யா சொல்றேன்? இல்லை பிரதர், கடன் இருக்குன்னு சொன்னா உண்மை, உண்மையை பேச வேண்டாம், இப்போ பொய் சொல்றீங்களா? இல்லை, கடன் இல்லைன்னு சொன்னா பொய், உண்மையும் பேச வேணாம், பொய்யும் பேச வேணாம். எதை பேசணும்? சத்தியத்தை பேசுங்க. இந்த சத்தியம் சொல்லுது அவருடைய தலைமுகளாலே குணமாக இருக்கிறீர்கள். இந்த சத்தியம் சொல்லுது நீங்கள் கடன் வாங்குகிறது இல்லை, கடன் கொடுப்பீர்கள் என்று சொல்லி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எதை பேச சொல்றோம்? வசனமே சத்தியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? டாக்டர் சொல்ற உண்மையும் சொல்ல வேணாம், பொய்யும் சொல்ல வேணாம். எதை பேசுங்க? வசனத்தை பேசுங்க. இல்ல, கடைசி வசனம் 42. இவ்விதமாய் 43 இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனாக. இவ்விதமாய்
வாசிங்க, நேரம் இல்லை, வாசிங்க. அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, இப்படி நீங்க விசுவாசிக்க நீங்க மிகவும் விருத்தி அடைய ஆரம்பிப்பீங்க. அடுத்து திரளான ஆடுகளும், உங்களுக்கு நிறைய ஆடுகள், ஐஸ்வர்யம் உருவாக ஆரம்பிக்கும். வேலைக்காரிகளும், அடுத்து உங்களுக்கு வேலைக்காரர்கள் வருவாங்க, வேலைக்காரர் வருவாங்க. ஒட்டகம் காமன் வெஹிக்கிள், பப்ளிக் வெஹிக்கிள். நீங்க குடும்பமா சேர்ந்து போறதுக்கு பெரிய பெரிய வாகனங்கள்ல இருந்து, கேரவன்ல இருந்து, பப்ளிக் வெஹிக்கிள், பெரிய பெரிய வேன்ல இருந்து பெரிய பெரிய காமன் வெஹிக்கிள் உங்களுக்கு உருவாகும். கழுதைகள், பர்சனல் வெஹிக்கிள். நீங்க தேசம் முழுவதும் போய் நல்ல ஊழியத்தை செய்வதற்கு நல்ல லக்ஸூரியஸான நல்ல வெஹிக்கிள் எல்லாம் உடையவனானான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதுதான் பிரதர் விசுவாச வாழ்க்கை. ஒவ்வொரு உலகம் உங்களுக்குள்ள அவிசுவாசத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், நெகட்டிவான காரியங்களை உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும். உண்மைதானா? கொடுத்துட்டே இருக்கும். அது எதையுமே உள்வாங்காதீங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க, அதை மட்டும் யோசிங்க. அதுவாகவே நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கடைசியா ஒரு காரியம், யாக்கோபு ஆட்டுக்குட்டிகளின் எண்ணங்களை தான் மாத்தினார். ரைட்? யாக்கோபு எதனுடைய சிந்தனையை மாத்துறாரு? மிருகம், அஞ்சறிவுள்ள மிருகம், அதனுடைய சிந்தனைகளை தான் யாக்கோபு மாத்தினார். ஆட்டுக்குட்டிகளின் எண்ணங்கள் மாற்றப்பட்டதுக்கே யாக்கோபு இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா மாறுவான்னா, உங்களுடைய என்னுடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் மாறினா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பிறப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்கும். இல்ல? எழுந்து நிற்போமா? கண்களை மூடி. நல்ல தகப்பனே, உங்க சமூகத்தில் வருகிறோம். உங்க பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் ஊற்றெடுக்கட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்குள்ள சத்துரு விதைத்திருக்கிற நெகட்டிவான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள், ஆண்டவரே, நினைவுகள், பேச்சுகள், சொற்கள் எல்லாம் மறைந்து போகட்டும்னு சொல்றோம். இந்த நாளில் விசுவாசம் புதிய ஊற்றுகளை பிறப்பிப்பதாக. இவர்கள் சிந்தனைகள்ல இருந்து நெகட்டிவான எல்லா எண்ணங்களும் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. இவர்கள் சிந்தனையில் அவிசுவாசமான எல்லா நினைவுகளும் ஒளிந்து போவதாக. அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இவர்கள் ஆண்டவரே மிகவும் எச்சரிக்கையாயிருக்கட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் அப்படி சொல்லி நாங்க மனதார பிளஸ் பண்றோம். இவங்க பழுகி பெருகுவாங்க நாங்க டிக்ளேர் பண்றோம். வரும் நாட்களில் விருத்தி அடைவாங்கன்னு டிக்ளேர் பண்றோம். இவர்கள் வியாதிகள் எல்லாம் உம்முடைய தழும்புகளாலே குணமாயிற்றுன்னு நாங்க டிக்ளேர் பண்றோம் ஆண்டவரே. எஸ் ஃபாதர், அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்றோம். இந்த எல்லா எங்களுடைய வார்த்தைகளுக்கு ஜெபத்துக்கும் நீங்க எங்க மத்தியில் நின்று உடைய 2 கரங்களையும் பிள்ளைகளுக்கு நேராக உயர்த்தி, இவர்கள் எல்லைகளுக்கு நேராக உயர்த்தி, எங்களுடைய வார்த்தைகளுக்கு ஜெபத்துக்கு நீங்க இப்ப ஆமென்னு சொன்னதற்காக, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.